முகவுரை இன்ட்ரடக்ஷனா இன்னைக்கு உன்னத பாட்டு புத்தகம் இன்ட்ரடக்ஷனை நான் உங்களோட கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம பைபிள்ல உள்ள இந்த 66 புத்தகங்கள்ல அதாவது அதிகமா நம்ம வெளிப்படுத்தல் கூட வாசிடுவோம். ஏதாவது ஒரு பகுதியில அது புலம்பல் கூட வாசிடுவோம் அந்த ரொட்டீன் வரும்போது. ஆனா நிறைய அதாவது கிறிஸ்தவர்களால நெக்லெக்ட் பண்ணப்படுகிற அதாவது ஒதுக்கப்படுகிற ஒரு புக்குன்னா அது உன்னத பாட்டு. உன்னத பாட்டை ரொம்பவே வாசிக்க மாட்டோம், உன்னத பாட்டுக்குள்ள போகவும் மாட்டோம். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியை பார்த்து கோர்வையா நீங்க பைபிள் வாசித்து வந்தீங்களே, உன்னத பாட்டு வாசித்தீங்களான்னா வாசித்தேன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னத பாட்டு மாத்திரம் தனியே வாசித்து இருக்கீங்களா? இப்போ யோவான் மட்டும் தனியா வாசிப்போம், சங்கீதம் மட்டும் தனியா வாசிப்போம், நமக்கு பிடிச்ச சில சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ராஜாக்கள் தனியா வாசிப்போம், அப்புறம் சிலரை பற்றி அறிந்து கொள்ள நாளாகமா தனியா வாசிப்போம். இந்த மாதிரி உன்னத பாட்டை நம்ம வாசிக்கவே மாட்டோம். இது கிறிஸ்தவத்தினால் கிறிஸ்தவ சமுதாயத்தினால் என்ன சொல்றது, இப்படி ஒரு புக்கு இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒதுக்கப்பட்ட இந்த ஜெனரேஷன்லாம் போனீங்கன்னா நமக்காவது உன்னத பாட்டுன்னு பேர் தெரியுது. சாங் ஆஃப் சாலமோன்னு இங்கிலீஷ்ல பிள்ளைகள்லாம் படிச்சிடுறாங்க, அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கும். இது எங்க இருக்கு, இதை பற்றி என்ன ஒண்ணுமே தெரியாது. ஸோ உன்னத பாட்டு புத்தகம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினால் ஒரு ஓரங்கட்டப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கிறது. அதிகமா நம்ம யாருமே விரும்பாத, நம்ம படிக்காத ஒரு புத்தகம் உன்னத பாட்டு. ஆனா இதுல ஆண்டவர் எவ்வளோ மகிமையாய் நிறைய வேதத்தின் ஆழங்களை இதுல சொல்லியிருக்காருன்றதுதான் நம்ம இந்த உன்னத பாட்டு புத்தகத்துல தியானம் பண்ண போறோம். ஆனா இந்த உன்னத பாட்டுக்கு நிறைய பெயர்கள்லாம் உண்டு. இது இப்போ நியூ டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வர்றதுனால அதுல இருந்தே இதுக்கு என்ன பெயர்னா உன்னத பாடல், சாலமோனின் உன்னத பாடல், அப்புறம் இனிமை மிகு பாடல். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல இதுக்கு இந்த மாதிரி நேம் கொடுப்பாங்க. உன்னத பாடல் சொல்லுவாங்க, சாலமோனுடைய உன்னத பாடல் சொல்லுவாங்க, இனிமை மிகு உன்னத பாடல், இனிமை மிகு பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாடல்களின் பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய உன்னத பாட்டுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் நம்ம பைபிள்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நம்ம பாக்குறோம், அப்புறம் நியூ டிரான்ஸ்லேஷன்லாம் இப்ப வந்திருக்கு இல்லையா, இதுல நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால இதுக்கு இந்த உன்னத பாட்டுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இந்த முகவரைக்குள்ள போறேன். இன்னைக்கு உன்னத பாட்டு புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு புத்தகம். எப்படி சொல்றேன்னா அது ஒரு கவிதை நயமாக, இலக்கண நயமாக அது இருக்கு. மீன்ஸ் என்னன்னா, இப்ப பாருங்களேன், அப்பெல்லாம் நம்ம நிறைய புக்ஸ் சின்ன வயசுல நம்ம பாட புக் எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த தொல்காப்பியம் படிப்போம், அப்புறம் நிறைய நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் படிச்சிருக்கோம். இதுல எல்லாம் தலைவன் தலைவி இப்படி எல்லாம் வரும் இல்ல, இடையூறு செய்கிறவர்கள் இப்படி எல்லாம் வரும். இதெல்லாம் எப்பயோ இலக்கணத்துல நம்ம படிச்சது. இது எல்லாமே நம்மளுடைய வேதாகமத்துல உன்னத பாட்டுல அடங்கி இருக்கு. அதனால இது புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னா, யார் பேசுறாங்கன்னே இதுல தெரியாது. நிறைய இடங்கள்ல இது பெண் சொல்றதுதானா, இல்ல ஆண் பேசுறாரா, இல்ல நேசர்னாரு அவர் பேசுறாரா, மெய்ப்பெண்ணாரா அவர் பேசுறாரா, இல்ல இந்த பெண்ணு இது யார் பேசுறதுன்னே தெரியாது. இதை விளங்கி கொள்ள முடியாது. சோ இது நம்ம மத்த புத்தகத்தை போல ஒண்ணு தொடங்கி முடிவு, தொடக்கம் முடிவு அப்படி உள்ள ஒரு புத்தகம் உன்னத பாட்டு இல்ல. இத சரித்திர பின்னணியத்தோடு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இது நமக்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கும். இல்லாட்டா இன்னைக்கு நிறைய நபர்கள் நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க, நிறைய விதமான விளக்கங்கள், அவங்க ஓன் விளக்கங்களை நிறைய பேர்லாம் கொடுக்குறாங்க. இது சரியானது இல்ல. நாம சரித்திர பின்னணியத்தோடு இந்த சம்பவத்தை புரிந்து கொண்டு இந்த புத்தகத்துக்குள்ள ஒவ்வொரு அதிகாரமா ஒவ்வொரு தலைப்புல நம்ம போனோம்னா இது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல வச்சு இந்த உன்னத பாட்டினுடைய முகவுரைக்குள்ள நம்ம கடந்து போலாமே. இப்போ முதல்ல உன்னத பாட்டு இந்த புத்தகம் நம்முடைய வேதாகமத்துல 22வது புத்தகம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் உன்னத பாடல் 22வது புத்தகமா இருக்கிறது. இந்த உன்னத பாடல்ல 8 அதிகாரங்கள் உண்டு. இதுல மொத்தம் 117 வசனங்கள் உண்டு. சரியா? உன்னத பாட்டு நம்முடைய பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல 22வது புத்தகம். இதுல 8 அதிகாரங்கள் உண்டு. இதுல 117 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த உன்னத பாட்டுல 117 வசனங்கள் மட்டும்தான் உன்னத பாட்டு 8 அதிகாரங்கள்ல இருக்கு. சரியா? 117 வசனங்கள், 117 வசனங்கள். இப்போ இந்த உன்னத பாட்டு யெகோவா தேவன்
இஸ்ரவேலோடு வைத்துள்ள அன்பும், நீங்க நல்லா கவனிக்கணும், யெகோவா தேவன் இஸ்ரவேலர் மேல் வைத்துள்ள அன்பையும் கிறிஸ்து சபையின் மேல் வைத்துள்ள அன்பையும் விளக்குகிறது. உன்னத பாட்டு அப்படின்னாவே நம்ம நிறைய பேர் இதை ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம், இது புரியல, இது ஒரு ஸ்டோரி மாதிரி வரல, நம்ம மைண்டுக்குள்ள நிக்கலன்னு ஒதுக்குறாங்க. ஆனா உன்னத பாட்டு வெரி வெரி ஸ்பெஷல். நம்ம கிறிஸ்டியானிட்டி, நம்ம இந்த வேதாகமத்திலேயே இதற்கான ஆதாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்துல மிகவும் முக்கியம், நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அர்த்தமுள்ள புத்தகம்னா அது உன்னத பாட்டு தான். நான் முதல்ல சொன்ன மறுபடியும் சொல்றேன், யெகோவா தேவன் இஸ்ரவேல் மேல் வைத்த அன்பையும் கிறிஸ்து சபையின் மேல் வைத்த அன்பையும் வெளிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதாவது பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் இஸ்ரவேலரை எவ்வளவு நேசிக்கிறார்ன்றதையும், புதிய பாட்டுக்கு வந்தீங்கன்னா நாம தான் மணவாட்டி, நம்ம சபை. மணவாளன் யாரு? இயேசு கிறிஸ்து. இல்ல, இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் இந்த புத்தகம் நமக்கு இன்டைரக்டாக, மறைமுகமாக நிறைய சம்பவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்போ இந்த உன்னத பாட்டினுடைய கதாபாத்திரங்களை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லிட்டு கொடுத்துட்டு வரும்போது இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கதை சுருக்கம், முன்கதை சுருக்கம். இப்ப எப்பவுமே நம்ம ஒரு சாப்டருக்குள்ள போனா முன்கதை சுருக்கம்னு பார்ப்போம் இல்லையா? மற்ற புத்தகத்துக்கெல்லாம் அப்படி பார்க்க முடியாது, தானியேலுக்கு பார்க்க முடியாது, நிறைய பேர் சம்பவங்கள் உண்டு. வெளிப்படுத்தலுக்கு அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, ராஜாக்களுக்கு எல்லாம் பார்க்க முடியாது. என்னன்னா தாவீது வருவாரு, சால்மோன் வருவாரு, ரெகபெயாம் வருவான், அபியா வருவான், நிறைய நபர்கள். ஆனா இதுக்கு மட்டும் ஒரு முன்கதை சுருக்கம் நமக்கு அவசியம் தேவை. அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த உன்னத பாட்டுல உள்ள கதாபாத்திரங்கள் யார் யாரு, இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள இருந்தாதான் நம்ம அடுத்த மாசத்துல இருந்து உன்னத பாட்டு புஸ்தகத்துக்குள்ள சாப்டர் பை சாப்டர் நம்ம போறது இல்லை. வசனங்கள்னா ஒரு தலைப்புல நான் உங்களோட கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைப்புல அப்பதான் நமக்கு நல்லா புரியும் உன்னத பாட்டு எந்த பின்னணியத்தோடு கொடுக்கப்பட்டது. அப்போ உன்னத பாட்டு புத்தகத்தின் கதாபாத்திரங்கள் யார் யார், அதாவது தலைவன் என்ற மேய்ப்பன். சரியா? நான் சொன்னேன்ல, நம்ம தமிழ் இலக்கணங்கள்ல படிக்கிறபடி தலைவன் தலைவி, தலைவன் தலைவிக்கு என்ன சொல்றது, இடையூறா இருந்தவர்கள், அப்படியெல்லாம் நம்ம இலக்கணங்கள்ல படிப்போம் இல்லையா, ஸ்டோரிஸ் எல்லாம். அந்த மாதிரிதான் நமக்கு இந்த உன்னத பாட்டு. அதனால தலைவன் என்கின்ற மேய்ப்பன், தலைவி என்கின்ற சூலமித்தி. சரியா? தலைவன் தலைவி. அப்ப தலைவன் யாரு? மேய்ப்பன். தலைவி யாரு? சூலமித்தி. சாலமோன் இதுல வர்றாரு. இவர் யாருன்னா இவர்களுடைய அன்புக்கு இடையூறாய் வருகிறவர். நம்ம பாசல சொன்னா வில்லன் இவரு. சரியா? ஹீரோ யாரு? மேய்ப்பன். ஹீரோயின் யாரு? சூலமித்தி. வில்லன் யாரு? சாலமோன். நிறைய இந்த சம்பவத்தை தெரியாத நிறைய பேரு இல்லையே, சாலமோனுக்கும் சூலமித்தியும் தானே நம்ம இதுல இருக்குன்னு நினைப்போம். எது? சூலமித்தி. சூலமித்தி இடையூறு உண்டாக்குகிறவர். இடையூறு உண்டாக்குகிறவர்னா அவங்களை பிரிக்கிறவர். சூலமித்தி அது நேம் கிடையாது. அது நான் அதை அப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். அது நேம் இல்ல. சூலமித்தின்றது அவ பேரே கிடையாது, அவ ஊர் பேர் தான் அது. அதனால ஊர் பேர்ல இல்ல. சாலமோன் ஒய்ஃப் எல்லாம் இல்ல. ஐயோ, நீங்க தப்பா அப்ப நம்ம நிறைய மணவாட்டி இல்ல, சாலமோன் ஒய்ஃப் இல்ல. சரியா? சாலமோன் ஒய்ஃப் கிடையாது சூலமித்தி. அதான் நான் சொல்றேன். இதுல நிறைய நபர்கள் தவறான உபதேசங்களோடு தவறான காரியத்தை இதுல உள்ள வச்சுப்போம். என்னன்னா சாலமோன் சூலமித்தியை கல்யாணம் முடிச்சான், மணவாளன் மணவாட்டி அப்படிம்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ராங். என்னன்னா இதுல வர மெயின் கேரக்டர் ஒரு தலைவன், அவன் ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஒரு இடையன். சரியா? தலைவி யாருன்னா சூலமித்தி. சூலமித்தின்றது பேர் கிடையாது. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு ஊரோட நேம். சரி, அவ பேர் சொல்லப்படும். அதுக்கான விளக்கங்கள்லாம் நான் இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மேய்ப்பனும் இந்த சூலமித்தியும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொள்ள போறாங்க. இதுல இடையூறா உள்ள புகுந்து இந்த பெண்ணை அரண்மனைக்கு தூக்கிட்டு போனவர் யாருன்னா சாலமோன். தூக்கிட்டு போயிட்டு முன்கதை சொல்லும் முதல்ல சொல்லிடக்கூடாது. நான் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இது மைண்டுக்குள்ள பதிஞ்சுட்டா இனி நீங்க உன்னத பாட்டை ரொம்ப விரும்புவீங்க. ஓ, இவ்வளோ இதுல இருக்கான்னு நீங்க படிக்க விரும்புவீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, நம்முடைய லைஃபுக்கு தேவையான சகல காரியம், நம்முடைய வாழ்க்கை
நம்முடைய தலைமுறைக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஏன் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அழகான உறவை இந்த உன்னத பாட்டு படம் பிடித்து காண்பிக்கிறது. சோ அதனால இதுல உள்ள கதாபாத்திரங்கள் தலைவன்றது மேய்ப்பன், தலைவி என்பது சூலமித்தி, இடையூறு உண்டாக்குகிற அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறவர் யாருன்னா சாலமோன். இதை உங்க மனசுல வச்சுக்க. ரெண்டாவது அடுத்து இன்னொரு கேரக்டர் உண்டு, யாருன்னா எருசலேமின் குமாரத்திகள். இவங்களாலதான் இந்த சூலமித்தி வந்து எருசலேம் குமாரத்திகள் கிட்டதான் தன்னுடைய மேய்ப்பனை பற்றி சொல்லுவா. ஏன்னா அரண்மனையில கொண்டு போய் வச்சிருவாரு. வச்ச உடனே இவ யாருக்கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுன்னு தெரியாது. ஏன்னா ராஜாவுக்கு முன்னால பேச முடியாதுல்ல, நான் ஒருத்தனை விரும்புறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் கேட்பாங்க. அப்ப இவ சொல்லுவா, என் நேசர் இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு, உன் நேசரை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கதை கேட்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொன்ன உடனே இந்த சம்பவம் சாலமோனுக்கு போய் கடைசி அனுப்பி விட்டுருவாங்க. நீ போய் மேற்கொண்டோட நீ வாழ்ந்துக்க, நீங்கள் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு வாழ்வாங்க. சோ இதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். சோ அதனால இதுல முக்கியமான சம்பவம் இல்ல, இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து ஏதோ ஒரு ஐடியா யாரு சூலமித்தி ஒரு லேடி தான். அதாவது ஊர் பேர்ல அவள் அழைக்கப்படுகிறார். ஒரு பெண், அந்த ஊர்ல உள்ள பெண். அதான் அந்த ஊர் பேர் என்ன அதெல்லாம் நான் சொல்றேன். இந்த சூலமித்தின்னு வரும்போது இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மைண்டுக்குள்ள. ஆனா அப்படி இல்ல. நான் இதுக்கான காரியங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ சூலமித்தின் இந்த பாத்திரம் அப்படியே விடுங்களேன். ஏன்னா இதை நான் அப்புறம் உங்களுக்கு அந்த நேம்ல வளர்க்கிறேன். நான் நேமுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். சூலமித்தின்ற நேம் எதை சார்ந்தது, எங்க இருக்கு அப்படிலாம் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த நம்ம கோர்வையா வரலாம். ஓகே, அந்த மட்டும் அப்படி வைங்களேன். அது ஒரு பெண்ணு, அங்க வாழ்ந்த ஒரு பெண்ணை தான் அவங்க பேரோடு கூப்பிடுறாங்க. அதை நான் அப்புறம் உங்களுக்கு விளக்குறேன், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்த பாத்துக்கு போலாமா? தலைவன் பார்த்துட்டோம், தலைவி பார்த்துட்டோம், இவங்களை இடையூறா இருக்கிற சாலமோன் பார்த்தோம், அங்க அவங்களுக்கு உதவி செய்யற எருசலேம் பெண்கள். ஓகே, இவங்க தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல உள்ள கதாபாத்திரங்கள். இப்போ இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த உன்னத பாட்டை வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வாச சாலமோனின் உன்னத பாட்டுன்னு இருக்கிறதுனால நிறைய நபர்கள் இதை சாலமோன் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பைபிள் ஸ்காலர் என்ன சொல்றாங்கன்னா, சாலமோன் இதை எழுதல. சாலமோன் வந்து 105 பாடல்களை எழுதுறாருல்ல, அதுல உன்னதமான பாடல் தான் உன்னத பாட்டு. அவர் எழுதி வைத்த பாடலை கோர்வையாக்குறது இன்னொருவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் ஒரு அசம்ஷன்ல தான் இருக்கு. நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு சிலர் சாலமோன் எழுதுறான்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சாலமோனின் உன்னத பாட்டுன்னு வர்றதுனால அவர் நிறைய 1005 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இவர் 1005 பாடல்கள் 1005 பாடல்கள் எழுதுறாரு. இந்த 1005 பாடல்கள்ல உன்னதமான மேன்மையான பாடல் தான் உன்னத பாட்டு. சோ இதுல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் சாலமோனுடைய பாடல், புரியுதா? சங்கீதத்திலையும் இப்போ பிரசங்கி சாலமோனுடைய பாடல் அடங்கினது தான். ஆனா நீதிமொழிகளை சாலமோன் மட்டும் எழுதுறாரோ? நிறைய பேர் எழுதுறாங்க. ஆகூர் எழுதுறாரு, இப்படி நிறைய நபர்கள் வர்றாங்க. அதே போல பிரசங்கிக்கு நீங்க போனீங்கன்னா பிரசங்கி சாலமோன் இவர் சொல்றாருல்ல, அவர் சொன்னதை விட இன்னும் சில ஞானிகள் சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவர் பாடல்கள் எழுதினாரு, இதை வச்சு கோர்வையாக்கி இன்னொருவர் எழுதி இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு பின்னணியும் இருக்கிறதுனால இதை யார் எழுதுனாங்கன்றத இன்னும் வந்து சரியானபடி ஒரு ஆதாரம் கிடைக்கல. அதை வந்து நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கலாம். மேபி சாலமோன் எழுதி இருக்கலாம், அசம்சன் தான். இது சாலமோன் தான். இப்போ சங்கீதம் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்ற மாதிரி உன்னதப்பட்டு சாலமோன் தான் எழுதினாருன்னு சொல்ல முடியாது. அவர் பாடல் இதை புத்தக வடிவில் கொண்டு வந்து எழுதினவர் எழுத்தாளர் யார் என்று தெரியாமல் இருக்கிறது. சரியா? அதுதான் இப்ப நான் சொன்னேன். சாலமோனின் உன்னத பாட்டுன்னா சாலமோன் பாடின 1005 பாடல்கள்ல இதுவும் அவர் எழுதினது. ஆனா பைபிள்ல உள்ள ஆனா பைபிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்லவா, இப்போ நம்ம பைபிள்ல வந்து ஒவ்வொரு தனித்தனி அவர் இப்போ பாட்டு எழுதுறவங்க ஒருத்தங்க, அதை வெளியில கொண்டு வரவங்க ஒருத்தவங்க இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாட்டு எழுதுறவங்களோட மியூசிக் டைரக்டர் தான் பெரிய ஆளா இருக்கும். பாத்திருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் பாட்டு பாடி போயிருப்பாரு, எழுதி கொடுத்து. இல்ல முக்கியம் நமக்கு. ஆனா நம்ம பாடினவங்க இப்போ ஒரு படம் ஏதோ ஒண்ணு வச்சுங்களேன்,
இந்த பாட்டு இப்போ நம்ம பாட்டு பாடுறோம்ல, இப்போ ஒரு பாட்டு இப்ப நம்ம பாடணும், இந்த பாட்டு யார் எழுதுனதுன்னா நம்ம பாடிட்டு இருக்கிறோம், நம்ம புக்ல வந்திருக்குது, நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, நம்ம புக்ல இருக்கு, உன்னத பாட்டு வாசிக்கிறோம். ஆனா இத எழுதுறவர் ஒருத்தர், ஆனா இந்த புத்தகத்துல பிரிண்ட் பண்ணவங்க ஒருத்தவங்க. அந்த மாதிரி சாலமோன் 1005 பாடல்ல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இதை சரிப்படுத்தி 1 by 1 கோர்வையாக்கி இந்த பாடலை புத்தகங்களை எழுதினவங்க வேற வேற. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இப்போ மோஸ் இது எப்படி எழுதினாரு? இது பல காலகட்டங்கள் வச்சு இதை எழுதுறாரு. இப்ப ஏசாயா பாத்தீங்கன்னா ஏசாயா மட்டும் எழுதல, ஏசாயாவுல இன்னும் நிறைய அதனுடைய பேக்ரவுண்ட்லாம் போனீங்கன்னா 2 காலகட்டத்துல 2 ஏசாயா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினே வந்துடும், ஓ இப்படி எல்லாம் கூட இருக்குதா அப்படின்னு. அதனால இப்படி நிறைய அதெல்லாம் நிறைய இந்த பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அதனால சாலமோன் இப்ப எபிரேயர் யார் எழுதுனது? பவுலுன்னு சொல்றாங்க, ஆனா யாருன்னு தெரியல. அந்த மாதிரி அப்போஸ்தலர் யார் எழுதுனது? லூக்கா எழுதினாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா லூக்கா கூட அசம்சன் தான். லூக்காவை கூட அவர் சில விஷயங்களை வச்சு, லூக்காவோட வர முதல் அதிகாரம் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் வைக்கிறதுனாலதான் அங்க சொன்ன வார்த்தைகள் இருக்கு லூக்கா எழுதினாருன்றோம். அது ட்ரூவானா அது அதாவது என்னன்னா 80% தான், அடுத்த 20 வேற வேற மாதிரி சொல்றாங்க. இப்படி நிறைய பின்னணிகள் இருக்கிறதுனால உன்னத பாட்டு சாலமோன் எழுதினார் நம்ம நினைச்சுக்கிறோம், சாலமோனின் உன்னத பாட்டுன்னு வர்றதுனால. ஆனா இதை இவர் எழுதியிருக்கலாம் என்று ஒரு சாராரும், இவர் இல்ல இன்னொருவர் எழுதினார் என்று இன்னொரு சாராரும் குறிப்பிடுகிறார்கள். ஓகே, நமக்கு சாலமோனை பத்தி அதுல இருக்கு, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஓகே, இப்ப அடுத்த பாட்டுக்கு நம்ம போலாமே. இந்த உன்னத பாட்டு எப்படி நம்முடைய கலாச்சாரம், தமிழருடைய கலாச்சார திராவிட நாகரிகத்துல உன்னத பாட்டு எப்படி கலந்துருக்கு? சோ என்ன எந்த காலத்திலயோ எழுதப்பட்ட உன்னத பாட்டு புத்தகம் எப்படி நம்முடைய தமிழர்கள் கலாச்சார திராவிடத்துல இருக்குன்றத ஒரு சில காரியங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது நீங்க எப்படி நோட் பண்ணீங்கன்னா, உன்னத பாட்டும் திராவிட கலாச்சாரமும் அப்படின்னு நீங்க நோட் பண்ணுங்க. உன்னத பாட்டும் திராவிட கலாச்சாரமும் அப்படின்னு நோட் பண்ணுங்க. எப்படி நம்முடைய வேதாகமத்துல தமிழர்களுடைய கல்ச்சர், அதாவது திராவிட கல்ச்சர் எப்படி உன்னத பாட்டுல இருக்கு, எந்தெந்த காரியங்கள் அதுல நமக்கு வெளிப்படையா இருக்குன்றத நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்களேன். அதாவது நமக்கு தெரியும், ரொம்ப மிக பழமையான இலக்கியம் வந்து திராவிட இலக்கியம். நமக்கு அதெல்லாம் தெரியும் இல்லையா? அது சிலர் தெரியும், சிலர் தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், மிகவும் பழமையான இலக்கியம் வந்து திராவிட இலக்கியம். அதாவது தமிழ் கூட ரொம்ப ரொம்ப எப்படி ஹீப்ரு, லாட்டின்லாம் எப்படி பழமையான, அராமிக்லாம் எப்படி பழமையான லாங்குவேஜோ அதே மாதிரி தமிழ் ஒரு பழமையான லாங்குவேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆமா செம்பொழின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தமிழ் திராவிட கலாச்சாரமும் மிக பழமையான ஒரு இலக்கியம் தான் திராவிட இலக்கியம். ஓகேவா? இந்த திராவிட இலக்கியத்தின் நிறைய செயல்பாடுகள் உன்னத பாட்டுல இருக்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எதுவெல்லாம் அதுல வருது, நம்ம திராவிட கலாச்சாரத்தில் எவைகள் எல்லாம் உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது அப்படின்றத ஒரு அலசு அப்படி நம்ம பார்க்கலாமே. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மனிதன் மனம் செய்வதற்கு முன்பதாய் பொருள் தேடி போவான். இது வந்து தமிழர்களுடைய திராவிட கலாச்சாரம். இது நிறைய புத்தகங்கள்ல நீங்க வாசித்தீங்கன்னா, இலக்கணங்களை எழுதுன அந்த காலத்துல இருந்து பூம்புகாரு, இப்படி எல்லாம் நிறைய தொல்காப்பியம், அப்புறம் வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குல்ல, இவைகள்லாம் பாத்தீங்கன்னா மனம் முடிப்பதற்கு முன்பதாய் ஒருவன் பொருள் தேடி போவான் என்பது நம்முடைய திராவிட கலாச்சாரம். இது வந்து நம்ம உன்னத பாட்டோட ஒத்து போய் இருக்கிறத நம்ம காண முடியும். இந்த மன பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால தனக்கு இதெல்லாம் சேர்த்துதான் இந்த ஆடெல்லாம் மேய்ச்சி அதெல்லாம் வித்து கல்யாணம் முடிக்கணும்னு அவன் நினைப்பான். சோ எப்படி திராவிட கலாச்சாரம் நம்முடைய உன்னத பாட்டில் அடங்கி இருக்கிறது என்பதை அநேக வேத வல்லுநர்கள் தெளிவாய் குறிப்பிடுகிறார்கள். ஒண்ணு, மனம் முடிப்பதற்கு முன்பதாய் மனிதன் பொருள் தேடி போவான் என்பதை திராவிட கலாச்சாரமும் சொல்லுகிறது, நம்முடைய உன்னத பாட்டு புத்தகத்தின் செயல்களும் சொல்லுகிறது. நம்பர் 2, ரெண்டாவது, வாழ்க்கையில இன்பம் பெற வாழ்க்கைக்கு ஒரு கூட்டாளி பெண், மனைவி. சரியா? அதாவது அந்த உள்ள அந்த லைன் அப்படியே நான் சொல்றேன், அதனால கூட்டாளின்னா என்னன்னு கேட்க, ஃப்ரெண்டு. சரியா? வாழ்க்கையில் இன்பம் பெற வாழ்க்கையில் இன்பம் பெற வாழ்க்கைக்கு கூட்டாளியாய் இருப்பவளே மனைவி.
இது நம்முடைய பழம்பெரும் திராவிட இலக்கியங்கள்ல ஒன்று. சரியா? இதுல நிறைய புத்தகங்கள்ல நிறைய காரியங்கள்ல நீங்க பார்க்க முடியும். ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு சந்தோஷம், நம்ம வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு ஃப்ரெண்டா ஒரு கூட்டாளியா இருக்கிறது யாரு? மனைவி, பெண், தோழி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இது நம்முடைய வேதாகமத்துல உன்னத பாட்டுல அழகாக வருகிறது. நான் இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நம்ம உன்னத பாட்டுக்குள்ள போகும்போது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், எப்படி எல்லாம் இதெல்லாம் வருதுன்றத பார்க்கலாம். அடுத்து நம்பர் 3, அடுத்த காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பெண் உறவின் அன்பு உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். ஆண் பெண் உறவின் அன்பு உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு ஆண் பெண் உறவின் அன்பு, சோ கணவன் மனைவி என்ற அந்த லைஃப் உண்மையான அன்பா இருக்கணும். இப்போ ஏன் அப்படின்னா, இது நம்முடைய இதிகாசங்கள், நம்முடைய தமிழ் கலாச்சாரங்கள், திராவிட இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தலைவன் தலைவி அன்பு செலுத்தினால் வாழ்ந்தால் இப்படி எல்லாம் இருக்கும்ல. அவங்களுடைய அன்பு பாத்தீங்கன்னா உண்மையானதா இருக்கும். சோ அதே போல உன்னத பாட்டுல இந்த சம்பவங்கள் இருக்கு. ஒரு ஆண் பெண் உறவு கடைசி மட்டும் உண்மையானதா இருக்க வேண்டும். ஏன் இப்படி நம்முடைய வேதாகமம் சொல்லுது? இன்னைக்கெல்லாம் கல்யாணம் எடுத்தீங்கன்னா ஆண் பெண் உறவு உண்மையே கிடையாது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு எனக்கு செட் ஆனா வாழலாம், இல்லாட்டா நீ ஒரு ரூட்டுக்கு போ, நான் ஒரு ரூட்டுக்கு போ. இன்னைக்கு 70% டிவோர்ஸ் தான். உனக்கு பிடிக்கலையா, நீ ஒரு ரூட்ல போ, எனக்கு எது பிடிக்குதோ அந்த ரூட்ல நான் போறேன் அப்படின்றத இன்னைக்கு கலாச்சாரம் தவறாய் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய திராவிட கலாச்சாரம் ஒரு ஆண் பெண் உறவு கடைசி மட்டும் உண்மையா இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வேதாகமத்தில் ஆழமா சொல்ற ஒரு உறவு என்னன்னா, உன்னத பாட்டுல ஆண் பெண் உறவு கடைசி மட்டும் உண்மையா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ சில ஆதாயங்களை தேடிதான் கல்யாணம் முடிக்கிறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது நடக்குமா, லைஃப் லாங் நீ காப்பாத்துவியா, இது பண்ணிடுவியா, இல்ல நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, என்ன பண்ற, இதுதான் மைண்ட்ல. இதெல்லாம் சுத்தி பாக்குறதுனால அந்த அவர்களுடைய அந்த உண்மை அன்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. சோ இத பாதி காலத்துல வரும்போது, இத நீ எனக்கு கொடுக்கல அதனால நீ எனக்கு வேண்டாம், இது எனக்கு செய்யல அதனால நீ எனக்கு வேண்டாம். இதெல்லாம் வேதத்திற்கு புறம்பான செயல்கள். இன்னும் சொல்லணும்னா அது பாவமும் கூட. சரி, அது சின், அது பாவம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு ஆண் பெண் உறவு கடைசி மட்டும் உண்மை உள்ளதா இருக்க வேண்டும். அதை நான் உங்களுக்கு விளக்கும் போது உங்களுக்கு புரியும். பாருங்களேன், எவ்வளவு நம்முடைய உன்னத பாட்டுல ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா சுருக்கி பொக்கிஷம் போல உள்ள அடக்கி வச்சிருக்கிற அந்த பெட்டகத்துலன்றத நாம பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றாங்க. அதாவது நமக்கு பொதுமறை நூல் என்னது? அப்பா நான் வச்சிருக்கீங்க. பொதுமறை நூல்னா இன்னைக்கு நிறைய பேர் தெரியவே தெரியாதா? உலகத்தின் பொதுமறை நூல் எல்லாருக்கும் சொந்தம். கிறிஸ்டியன், முஸ்லிம், இந்து, வைஷ்ணவம், சைனம், இல்ல வேற என்னெல்லாம் சொல்றது, சீக்கியம், வேற என்னமோ இருக்குது, எல்லாத்துக்கும் சொந்தமானதுதான் திருக்குறள்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பொதுமறை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அதை படிக்கலாம், எல்லாருக்கும் உகந்தது. இந்த பொதுமறை நூல் இந்த இருக்கு திருக்குறள். இந்த திருக்குறள் உன்னத பாட்டின் சம்பவங்களின் அடிப்படையில் இருக்கிறது. நான் 2 அதுல உள்ள காரியத்தை மட்டும் சொல்றேன். எப்படி நம்முடைய திராவிட இயக்கத்துல இந்த பொதுமறை திருக்குறள்ல எப்படி நம்மளுடைய வேதாகமத்தின் இந்த உன்னத பாட்டின் சம்பவம் வந்திருக்குன்னு சொல்றேன் பாருங்களேன். அதுல 2 குறளை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1 என்னன்னா, இந்த பொதுமறை நூல் எனப்படும் திருக்குறள்ல நம்ம உன்னத பாட்டு அப்படி தழுவி வருகிறது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இது உங்க மைண்டுக்குள்ள வச்சுக்க. திருக்குறளை எழுதியவர் அவர் பேரு வாசியவர் ஒய்ஃப், அவர் பேரு திருவள்ளுவர். திருவள்ளுவர்ன்றது பேரே கிடையாது. வள்ளுவன் என்றால் எழுத்தன் என்பது பொருள். திரு என்பது மரியாதை, மரியாதைக்குரிய எழுத்தன், அதுதான். சோ இது நேம் கிடையாது, அவருடைய நேம் கிறிஸ்தவ நேம். நீங்க பாருங்களேன், இன்னைக்கு உலகம் எல்லாத்தையும் மாத்திருச்சு. ஆக்சுவலி திருவள்ளுவர் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணார்ல தமிழ்ல, யாரு? சீகன்பாலு. அதுக்கு முன்னால வந்த நிறைய நபர்களோடு ஃபெலோஷிப் உள்ளவர் திருவள்ளுவர் அந்த காலத்துல கிறிஸ்டியானிட்டியோட. அதனாலதான்
அந்த அவருடைய குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பைபிளுடைய வாசகம் போல அழகா இருக்கும். நிறைய காரியங்களை பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நம்ம அதை சொன்னோம்னா நம்மள எல்லாம் வேற மாதிரி எல்லாம் யோசித்து வேற எல்லாம் பேசுவானுங்க. நீங்க என்ன கிறிஸ்தவன் ஆகிட்டீங்களான்னு. ட்ரூவே அதுதான். இன்னைக்கு அவர் இல்லைன்னா அவர் ஒரு உண்மையான தெய்வ பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனா அதனாலதான் அவர் பேரை நீதிமொழியே காப்பி அடிச்சுதான் எழுதினாரு திருவள்ளுவர். ஆமா, அவர் கிறிஸ்தவர். அதான் நான் சொல்றேனே. அவரு சீகன் பால்க்கு அப்புறம் இவங்க கார்ட்வெல், சீகன் பால்க்கு அப்புறம் இன்னும் சொல்லுவாங்களே இவங்களோட பீரியட்ல எல்லாம் அவர் இருந்தவர். அந்த காலத்துல இந்த கிருஷ்ணபிள்ளை இருக்காருல்ல, இவங்க எல்லாம் தமிழ் பண்டிட்டு, தமிழ் படிச்சவங்க. அவங்களோட இணைஞ்சு டிஸ்கஸ் பண்ணி இப்போ சீகன் பால் பைபிளை சொல்லி கொடுப்பாரு. இப்ப திருவள்ளுவர், இந்த கிருஷ்ணபிள்ளை எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டவங்க. இவங்க வேதத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு இவங்க இலக்கணத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி இலக்கணமும் வேதமும் ஒன்றாய் இணைந்தது அந்நாட்களில். இன்னைக்கு இதை யாருமே அதாவது இதை விளக்கி சொல்ல ஆள் இல்லை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இதை விளக்குறதுக்கு பின்னணியத்தை புரிந்து கொள்ள ஆள் இல்லை. ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறள் ஆமா அதெல்லாம் போட்டு அவரு வெள்ளையை எடுத்துட்டு காவிய போட்டாங்க. இப்ப மத சாயம் ஆகிவிட்டது இல்ல, அதனாலதான் அதுக்கு பேரு பொதுமறை நூல் அப்படின்னு சொல்றோம். இதுல எப்படி நம்ம உன்னத பாட்டுல தழுவி வருகிறது, எப்படி நம்ம அதுல இருக்கு. 2 மட்டும் சொல்றேன். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இல்ல, இது என்னது? திருக்குறள். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உயிரை விட மேலானது என்னது? ஒழுக்கம். அந்த சம்பவத்தை அப்படியே அழகா ஒரு என்ன சொல்றது, ஒரு கதையா சொல்லப்பட்டதான் உன்னத பாட்டு. உயிரினும் மேலான ஒன்றுதான் ஒழுக்கம். அது எப்படின்றத அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணு ஒரு பெண்ணு உண்மையா அன்பு செலுத்திட்டாங்க. ஆனா இந்த பெண்ணை இடையூறுகள் பெரிய பங்களாவை காட்டி, உலகத்தை காட்டி, செல்வாக்க காட்டி, பணத்தை காட்டி, பொருளை காட்டி இவளை கொண்டு போய் இதெல்லாம் உனக்கு அனுபவிக்க கொடுக்குறேன், நீ எனக்கு மனைவி ஆயிரு, அந்த அன்பை விட்டு வான்னு சொல்லும் போது அவ என்ன பண்றாங்க, இல்ல என்னுடைய உண்மையான அன்பு அங்கதான், இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார். அடுத்து இன்னொரு பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டு ஒழுக்கத்தின் புஸ்தகம் சொல்றதுக்கு திருமணத்துக்கு முன்பதாக ஒரு ஆண் பெண் உறவு சபலம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல், களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்துக்கு முன்னோடிதான் உன்னத பாட்டு. சோ திருமணத்துக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா, என்னுடைய நேசர் எனக்கு முத்தமிடுவாராக அப்படி எல்லாம் சொல்லுவா எருசலேம் பெண்கள் கிட்ட. இதுக்கு முன்னால இவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆனா திருமணம் மட்டும் ஆகல. இவங்க 2 பேரும் அந்த கதை சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் திருமணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சோ இது வரைக்கும் இவங்க பார்த்து தூரத்துல இருந்து பேசிக்கிட்டதுதான் இந்த ஒழுக்க நெறி. அதனாலதான் சொல்றா, என் நேசரை பார்க்க என்ன அனுப்பிவிடு, அவருடைய முத்தம் எனக்கு தேவை அப்படின்னா அவருடைய அன்பு எனக்கு தேவை. இது வரைக்கும் ஒழுங்க நான் கடைபிடிச்சேன், இனிமேலும் ஒழுங்கமா இருப்பேன் இல்ல. சோ அந்த ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்பதை நமக்கு உணர்த்துவது உன்னத பாட்டு புஸ்தகம். நம்பர் 2, ரெண்டாவது இன்னொரு குறள், உன்னத பாட்டுக்கு பொருத்தமான ஒரு குறள் என்னன்னா, பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்லுவாங்க குறள்ல. பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு குறள்ல ஒரு குறள் உண்டு. அப்படின்னா பிறன்மனை நோக்கா பேராண்மை, மனைவியை மட்டும் இல்ல, மனைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் குறிக்கும், கல்யாணம் ஆன 2 பேரையும் குறிக்கும். பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னா ஒரு ஆணுக்கு அழகு அடுத்தவனுடைய ஒய்ஃப பார்க்காத, ஒரு பெண்ணுக்கு அழகு அடுத்தவனுடைய புருஷனை இச்சையோடு பார்க்காத. புரியுதா உங்களுக்கு? இந்த குறளை தழுவினதுதான் உன்னத பாட்டு புஸ்தகம். இதுல சாலமோனுக்கு நிறைய மனைவிகள் உண்டு, 1000 மனைவி, 300 மறுமனையாட்டி 700 மறுமனையாட்டிகளும் 300 மனைவிகளும் உண்டு இல்ல. இப்ப 700 இவரு லைஃப்லாங் கல்யாணம் பண்ணியே செத்து போயிட்டாரு. என்ன வியாதி வந்துச்சே தெரியல, சீக்கிரம் போயிட்டாரு, நம்ம அந்த பாத்துக்குள்ள வேண்டாம். இவரு இப்ப புதுசா ஒரு வாலிப பெண்ணை பார்த்தவன தூக்கி போய் என் மனைவி ஆக்கிக்கிறேன். அப்போ கல்யாணம் ஆன இந்த மனுஷன் இன்னொரு பெண் மேல ஆசைப்படுறது தப்பு. ஆனா இந்த பெண்ணு ஒருவேளை சாலமோனுடைய அரண்மனையை பார்த்து ஆசைப்பட்டு, பொருளை பார்த்து ஆசைப்பட்டு, கிரீடத்தை பார்த்து ஆசைப்பட்டு நான் ராணியாக்கப்பட போகிறேன். ஏன்னா சாலமோன் ரொம்ப நேசிச்சுதான் இவளை கூட்டிட்டு போயிடுவான் ராணி ஆக்குறேன்னு. இவ எல்லாத்தையும் விரும்பி, ஓகே நான் ராணியாக விரும்புறேன், அவன் ஒரு மேய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன், அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா
பிறன்மனை நோக்கி இருப்பான் இல்ல. அப்போ இந்த பேராண்மை, இந்த நம்முடைய உடம்பு, நம்மளுடைய சரீரம், படைக்கப்பட்ட மனுஷனுக்கு அழகு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரீர அழகு என்ன தெரியுமா? நம்ம உடுத்துற உடையோ மத்ததோ இல்ல, நம்முடைய ஒழுக்க நெறிதான் நமக்கு அழகு. அது இல்லாம மீறி போயிருப்பான். ஆனா போல அவளுடைய ஒழுக்கம் அதை நிலைநாட்டினது. அந்த குரல் தழுவி, இப்படி நிறைய சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டே போலாம். எப்படி தமிழ் இலக்கியங்களோடு நம்முடைய உன்னத பாட்டு எப்படி இருக்கு. ஆக இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய உன்னத பாட்டு திராவிட நாகரிகத்தோடு இணைந்து செயல்பட்ட ஒரு புத்தகம் என்பதை நம்முடைய வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புரியுதா? அப்ப தமிழ் இன கலாச்சாரத்தோடு வேதத்தின் உன்னத பாட்டு ஒத்து இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கு போலாம். உன்னத பாட்டுன்ற பேரு ஏன் வந்துச்சு? எபிரேய பாஷையில உன்னத பாட்டுன்றதை எப்படி சொல்லுவாங்க? சோ உன்னத பாட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம், எபிரேயத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன், நான் தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது சிர்கா ஸ்ரீம் அப்படின்வாங்க. சிர்கா ஸ்ரீம் அப்படின்னா உன்னத பாட்டு என்பது பொருள். இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், ஸ்பெல்லிங் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதை வந்து தமிழ்ல வடமொழி லாங்குவேஜ்ல தான் எழுதணும், இந்த ஸ்ரீ அதெல்லாம். இப்போ நான் அது உங்களுக்கு சொல்றேன் தமிழ். அதாவது சிர்கா ஸ்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ரூல. இதுக்கு என்னன்னா SHIR ஹீப்ரூ வேர்ட நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஸ்பெல் பண்றேன். SHIR HA சிர்கா. சரியா? ஸ்ரீம் SHIRIM ஸ்ரீம். சிர்கா ஸ்ரீம். அதாவது இந்த ஷி இப்படி வரணும். இங்க பாருங்களேன், இப்படி போட்டு இப்படி போடுறோம்ல ஷி. அந்த ஷிர் ஹா வந்து இப்படி போட்டு இப்படி ராமாய் போடுவோம்ல, இந்த அப்படி போடுவோம்ல, அது சிர்கா. ஸ்ரீம் வந்து அதேதான், ஷி போட்டு சி ரி இம். இந்த ஷி வடமொழி ஷி, வடமொழி ஹா வருது இல்ல, அது சிர்கா ஸ்ரீம் அப்படின்றதுதான் எபிரேயத்துல. இது ஆங்கிலத்துல சாங் ஆஃப் சாலமன் அப்படின்னு நம்ம சொல்றோம், உன்னத பாட்டு. அதாவது சரியான விளக்கம் இந்த சிர்கா ஸ்ரீம் என்ற எபிரேயத்துக்கு சரியான விளக்கம் என்னன்னா பாடல்களின் பாடல் என்பது பொருள். சிர்கா ஸ்ரீம் என்றது ஹீப்ரு வேர்டா இங்கிலீஷ்? ஹீப்ரு தான். அது ஹீப்ரு. அதுக்கு என்னன்னா பாடல்களின் பாடல். இப்போ ராஜாவுக்கெல்லாம் ராஜா பாடல்களின் பாடல் இல்ல, என்ன பாடல்களின் பாடல். இப்ப அதாவது ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா யாரு? இல்ல நம்ம சும்மா சொல்லலாம், ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜா ராஜாதி ராஜா இல்ல சொல்றோம்ல, ராஜாதி ராஜான்றோம்ல, பெரிய ராஜா. அந்த மாதிரி பாடல்களின் பாடல், பாடல்களுக்கெல்லாம் மேலான பாடல். இந்த பாடலை தவிர வேற ஒரு பாடலும் மேன்மையான பாடல் இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்முடைய கிறிஸ்டியானிட்டி அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு. சோ அந்த உன்னத பாடல். அதனாலதான் இந்த பாடல்களுக்கெல்லாம் ராஜாவா இந்த உன்னத பாடல் இருக்கிறதுனாலதான் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இதை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த நாட்கள்ல உள்ள அறிஞர்கள் எல்லாம் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நிறைய எல்லாம் இல்ல, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சொல்றோம்ல, இந்த சமய இந்த நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய உன்னத பாட்டு சம்பவங்கள் நிறைய அந்த கலாச்சாரங்கள்ல இருக்கும் இல்ல. அவங்க எல்லாம் அதை அறிந்து எழுதி வைத்தவர்கள். அதனாலதான் இது பாடல்களுக்கெல்லாம் பாடலா இருக்கிறது. இப்போ இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். என்னன்னா உன்னத பாட்டு புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா? நிறைய நபர்கள் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை நெக்லெக்ட் பண்ணி தானே போறோம். உன்னத பாட்டு வரும்போது அது புரியலன்னு சொல்றோம். நீங்க எத்தனை பேர் நம்ம உன்னத பாட்டு நம்ம வாசிச்சு அது எனக்கு புரியுது, என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா சங்கீதத்தை படிச்சு சொல்லி பாட்டா பாடுறதுல அதெல்லாம் அந்த லீலி புஷ்பம் இது எல்லாம் வர்றதுனால அது பாட்டா நம்ம எடுக்கிறோம். ஆனா உன்னத பாட்டை நம்ம படிக்கிறதும் புரிந்து கொள்வதும் அடுத்த தலைமுறைக்கு போதிக்கிறதும் குறைவு. இப்போ நீங்க பிரசங்க உன்னத பாட்டுல கேட்ட ஞாபகம் இருக்கா? எங்கேயோ 1 2 ஏதாவது தவிர இதுக்கு முன்னால பார்க்கலாம்.
அதாவது உன்னத பாட்டை நிறைய பேர் பிரசங்கம் கூட பண்ண மாட்டாங்க. எப்படி பிரசங்கம் எடுப்பாங்க தெரியுமா? அதாவது திராட்சை ரசம், கிச்சிலி பழம், அப்புறம் வந்து நேசம், இத டாபிக்கா எடுப்பாங்களே ஒழிய இந்த சம்பவத்தை விலைக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஏன்னா இது வந்து நிறைய நபர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை செய் இது என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல்ல வந்து இளைஞர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அது இந்த இதுக்காக ஆக்சுவலி இது என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு உன்னதமான புத்தகம்ன்றத யூதர்கள் பாரம்பரியம் மிக்கவர்கள் இல்லையா, இந்த பாரம்பரியத்துல உள்ளவங்களுக்கு தான் இது. சோ இப்போ ஒரு முஸ்லீம் பாருங்களேன், முஸ்லீம் எடுத்தீங்கன்னா அவங்க பர்தா தான் போடணும். அவங்களுக்கு சில கலாச்சாரம் உண்டு குரான்ல. ஏன்னா அவங்க வந்து அதாவது அந்த இப்போ நீங்க துபாய் கண்ட்ரில போனீங்கன்னா அவங்க கலாச்சாரத்தை மீட்ட ஷூட் பண்றோம் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாடும் யூதர்கள் கடைபிடிப்பதும் முஸ்லிம் கடைபிடிப்பதும் எனக்கு ஒரே ஒண்ணுதான். சோ ஒரே கேட்டகரியில தான் அவங்க எல்லாம் அதை கடைபிடிப்பாங்க. இதை வந்து செய்யலன்னா இதை வாசிக்க கூடாது, இதை ஒதுக்கணும். சோ அவங்க வந்து சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது, அவங்க தீட்டுப்பட்டுரும். யூதர்களும் அப்படிதான், இந்த முஸ்லிம்ஸும் அப்படிதான். இதெல்லாம் அவங்க வைக்க மாட்டாங்க நிறைய காரியங்கள். ஆனா இந்த பாடல் உன்னத பாட்டு வந்து வேதாகமத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இது வேண்டாம் தான் சொல்லிட்டாங்க. இது வந்து லவ்வான்னு சொல்லி கிடக்குது. இது ஆண் பெண் உறவை சொல்லுது. ஆண் பெண் உறவு வந்து பக்திக்கு அப்பாற்பட்டது, பக்தியோடு அதை இணைக்க கூடாதுன்னு இது வேண்டான்னு சொல்ல அந்த காலகட்டத்துல உண்மையா இயேசுவாலும் இது அங்கீகரிக்கப்பட்டது, வேதத்தின் சம்பவங்களாலும் அங்கீகரிக்கப்பட்டதுனால வேதத்தில் இது இணைக்கப்பட்டது. இப்போ நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு அதுல ஷேர் பண்ற மாதிரி, நம்முடைய வேதாகமம் வந்து உன்னத பாட்டு வேதாகமத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையதா, இது தகுதி உடையது அப்படின்றதுக்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். ஒரு 3-4 உதாரணங்களை நான் உங்களோட கூட ஷேர் பண்றேன். அதாவது முதல்ல இது வந்து உன்னத பாட்டு புத்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அது அவசியம் நமக்கு தேவை என்பதற்கான முதல் உதாரணமே இயேசு வாழ்ந்த காலத்தில் பழைய ஏற்பாடு தோல் சுருளில் இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டு தோல் சுருள்ல உன்னத பாட்டு இணைக்கப்பட்டு இருந்தது. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்த காலத்துல பழைய ஏற்பாட்டு தோல் சுருள் இல்ல, இயேசு புத்தக சுருளை வாசித்தார், வேதத்தை வாசித்தார் ஆலயத்துல, அப்படி எல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ சரித்திரம் என்ன சொல்லுது, இயேசு வாழ்ந்த காலத்தில் வேத பிரமாணத்தோடு உன்னத பாட்டு இணைக்கப்பட்டு இருந்தது. ஆகவே இயேசுவும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய வேதாகமத்தில் அது இணைக்கப்படுவது சரி என்பது வேத வல்லுநர்களுடைய கூற்றா இருக்கிறது. ஒன்று, சரியா? நம்பர் 2, இது நம்முடைய கிறிஸ்டியானிட்டியிலும் நம்முடைய பைபிளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான புத்தகம்ன்றதுக்கு இரண்டாவது அடையாளம் என்ன, இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு புஸ்தகம் வாசிக்கப்படும். இப்போ பூரீம் பண்டிகைக்கு எஸ்தர் புஸ்தகம் வாசிப்பாங்க. அதே போல நீங்க நோட் பண்ணீங்க, பூரீம் பண்டிகைக்கு எஸ்தர் புஸ்தகம் வாசிக்கப்படும், கூடார பண்டிகைக்கு பிரசங்கி புஸ்தகம் வாசிக்கப்படும், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு ரூத் புஸ்தகம் வாசிக்கப்படும். பூரீம் பண்டிகைக்கு எஸ்தர் புஸ்தகம், கூடார பண்டிகைக்கு பிரசங்கி புஸ்தகம், பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு ரூத் புஸ்தகம் வாசிக்கப்படும். அதுபோல பஸ்கா பண்டிகைக்கு உன்னத பாட்டு புஸ்தகம் வாசிக்கப்படும். எவ்ரி பஸ்கா பண்டிகையில உன்னத பாட்டு புஸ்தகத்தை யூதர்கள் வாசிப்பார்கள். இது அவர்களுடைய சரித்திர முறைமையாயிருந்தது. சரியா? பஸ்கா பண்டிகையின் போது உன்னத பாட்டு வாசிக்கப்படும். பஸ்கா பண்டிகையின் போது உன்னத பாட்டு வாசிக்கப்படும். சரியா? ஏன் உன்னத பாட்டு பஸ்கா பண்டிகையில வாசிக்கப்படும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது நம்ம தலைவனாகிய இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவர், தலைவனாகிய கிறிஸ்து வரும் வரைக்கும் தலைவியாகிய மணவாட்டி கரையற்றவளாய் காத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். அதுக்காக தான் பஸ்கான்றது என்ன, பாஸ்ஓவர். பஸ்கா என்ன, கடந்து போதல், பாவத்தை விட்டு கடந்து போதல், அடிமையை விட்டு கடந்து போதல், இல்ல
கஷ்டத்தை விட்டு கடந்து போதல், உலக நெருக்கத்தை விட்டு கடந்து போதல், இச்சையை விட்டு கடந்து போதல். புரியுதா? அப்போ கடந்து போதல்னாவே எல்லாத்தையும் விட்டு கடந்து என்னை பரிசுத்தமாக்கி கொள்வது, கரை இல்லாமல் காத்துக்கொள்வது. அதான் சொன்னேன். ஏன் பஸ்கா பண்டிகையில உன்னத பாட்டு புத்தகம் வாசிக்கப்படுகிறது என்றால், தலைவனாகிய மணவாளன் வரும் வரை தலைவியாகிய மணவாட்டி தன்னை கரையற்றவர்களாய், தன்னை பரிசுத்தம் உள்ளவளாய் காத்துக்கொள்ள வேண்டும். இதை மறைமுகமாக சொல்வதற்காக தான் இந்த உன்னத பாட்டை பஸ்கா பண்டிகையில் வாசிப்பார்கள். சரியா? அப்போ நம்ம பஸ்கா பண்டிகைனாவே இனிமே நமக்கு நினைவுக்கு வருவது எது? உன்னத பாட்டு. எப்படி பூரீம் பண்டிகையில எஸ்தர் புஸ்தகம், கூடார பண்டிகையில பிரசங்கி, அப்புறம் பெந்தேகோஸ்தேல ரூத் புஸ்தகம், அந்த மாதிரி பஸ்கா பண்டிகையின் போது உன்னத பாட்டு. பஸ்கா வந்து இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒன்று. அப்ப சொல்லுங்க, பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. நம்ம கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டாரே நமக்காக, ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்றோம்ல. அப்ப பஸ்கா பண்டிகை, பஸ்காவே கிறிஸ்து என்றால் உன்னத பாட்டும் கிறிஸ்துவே. புரியுதா உங்களுக்கு? ஆக எந்த அளவுக்கு வேதாகமம், அதனாலதான் வேதாகமத்தில் இது இணைக்கப்பட்டது என்பதற்கு இது ஒரு அடையாளமா இருக்கிறது. பஸ்கா பண்டிகையின் போது இப்புத்தகம் வாசிக்கப்படுகிறது. நம்பர் 3, மூணாவது என்னன்னா, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, மார்க் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையில இயேசு சாகிறதுக்கு முன்னால ஒரு காரியத்தை செய்வார். பஸ்கா பண்டிகையை ஆயத்தப்படுத்திட்டு அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு வருது இல்ல, மார்க் 14:26ல அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. ஸ்தோத்திர பாட்டுனா என்ன தெரியுமா? அவ்வளவுதானா? ஸ்தோத்திர பாட்டுனா நன்றி சொல்றது. ஸ்தோத்திர பாட்டுன்றது என்ன சங்கீதம் கேட்டார். எது? ஓகே, நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒன்னொன்னா சொல்லி அது பொருத்தமா நம்ம தேடிப்போம். நான் சொல்றேன், அதாவது ஸ்தோத்திர பாட்டு மீன்ஸ் ஆண்டவரை துதிக்கிற சங்கீதம். 115ல இருந்து 118 வரை. இனி நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது தோத்திர பாட்டை பாடின பின்புன்னா ஏதோ நம்ம வர்ஷிப் பண்ற துதித்தல் கிடையாது. 115ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரை நீங்க அதை நோட் பண்ணீங்க. 115ல இருந்து 118 வரை இதுதான் தோத்திர பாடல், யூதர்களுடைய தோத்திர பாடல். பஸ்கா பண்டிகைக்கு இவங்க உன்னத பாட்டை வாசிப்பாங்க இல்லையா? இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இந்த இதுதான் தோத்திர பாட்டு. 115ஆம் சங்கீதத்துல இருந்து 118ஆம் சங்கீதம் வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு கேடகமா இருக்கிறார், அவரே உங்களுக்கு பெலனா இருக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுங்கள், இப்படியே சொல்லிட்டு ஜாதிகளே அவரை துதியுங்கள், ஜனங்களே. அதானே அடுத்த சங்கீதம் 117 115ல இருந்து 118. 117 மட்டும் சொல்லிட்டோம். 115 தானே, 15ல இருந்து 118 அதெல்லாம் வரல. ஆக்சுவலி தோத்திர பாட்டுனாவே யூதர்களுடைய தோத்திர பாட்டு 115ல இருந்து 118 வரைக்கும். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுங்க. 115, 16, 17, 18 4 சங்கீதங்கள் தான். இப்போ நம்ம புதிய பாட்டுல அவர் தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்றதுக்கு என்ன தோத்திர பாட்டுன்னா 115ஆம் சங்கீதத்துல இருந்து 118ஆம் சங்கீதம் வரை. இதுல என்ன இருக்குன்னு நான் கோர்வையா சொல்றேன் பாருங்களேன். கர்த்தரை நம்பணும், அவர் மேல அன்பு செலுத்தணும், அவர் கிருபை என்றும் உள்ளது. 118ல அப்படிதான் முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அப்படி கிருபை என்றும் உள்ளதுல. அப்போ இதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? இதனுடைய கருத்தை சொல்லிடுறேன். ஏன் உன்னத பாட்டா அதுல சேர்க்கப்படுகிறது அப்படின்றத நீங்க யோசிங்களேன். இந்த 115ல இருந்து 118 வரைக்கும் தோத்திர பாட்டு. இதுல என்ன இருக்குன்னா, கர்த்தரை நம்பி அவர் மேல் அன்பு செலுத்தும் போது அவர் கிருபை நம்மை மறைத்துக் கொள்ளும். இதான் இதனுடைய கருத்தடக்கம். கர்த்தரை நம்பி அவர் மேல் அன்பு செலுத்தும் போது அவர் கிருபை நம்மை மறைத்துக் கொள்ளும். சரிதானா? இதுதான் இந்த சங்கீதத்தோட ஒரு உண்மையான அர்த்தம். கர்த்தரை நம்பி அவர் மேல் அன்பு செலுத்தும் போது அவர் கிருபை நம்மை மறைத்துக் கொள்ளும். இப்போ உன்னத பாட்டு புஸ்தகத்துல என்ன இருக்கு? இப்ப தோத்திர பாட்டு இதுதான். தோத்திர பாட்டினுடைய அர்த்தம் என்ன? கர்த்தரை நம்பி அன்பு செலுத்தும் போது அவர் கிருபை நம்மை மறைத்துக் கொள்ளும், நம்மை சூழ்ந்து கொள்ளும், நம்மை காக்கும். உன்னத பாட்டுல என்ன இருக்கு? ஒரு தலைவனை தலைவி நம்பி அன்பு செலுத்தினதுனால்
எல்லா சூழல்களும் விலகி கடைசியில் இவர்கள் இணைந்தார்கள். சோ கிருபை மீன்ஸ் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஒரு தலைவன் தலைவன் இல்ல தலைவி அதான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம தானே மனவாட்டி. தலைவனை நம்பி அன்பு செலுத்தினதினால் தடைகள் விலக்கப்பட்டு ஆசீர்வாதம் பெற்றார்கள். அதுதான் கிருபை. சோ தடை நீங்கி ஆசீர்வாதம் பெறதுக்கு பேர் தான் கிருபை இல்லையா? சோ அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. அப்படி நிறைய சொல்லிட்டு வருவார்ல. 118 நினைக்கிறேன், அது முழுசும் அந்த கிருபையை பற்றியே சொல்லிட்டு வருவார். 115 பாத்தீங்கன்னா அவரை நம்பணும், அன்பு செலுத்தணும்னு வரும். 116 போனீங்கன்னா அதுலயும் அப்படி சொல்வார். 117 போனீங்கன்னா ஜாதிகளே அவரை துதியுங்கள், ஜனங்களே அப்படி சொல்வார். 118 பாத்தீங்கன்னா கிருபை மறைத்துக் கொள்ளும். இதுதான் பாடல், தோத்திர பாடல். அவரை நம்பும் போது, அவர் மேல் அன்பு செலுத்தும் போது, உண்மையான அன்பு, அவர் கிருபை நம்மை பாதுகாக்கும். இதுதான் இந்த தோத்திர பாடல் பாடின பின்புனா உன்னத பாட்டு புஸ்தகத்தை பஸ்காவுல வாசிச்சு இத சொல்லி தோத்திரமா பாடுவாங்க. சோ இந்த பாடல் தான் பின் நாட்களில் நமக்கு வேதாகமத்தில் 115 இருந்து 118 வரைக்கும் இணைக்கப்படுகிறது. புரிஞ்சுச்சா? உங்க இந்த தோத்திர பாட்டு என்று இணைக்கப்படுகிறது. இயேசு இதை பாடினதினால் நம்முடைய வேதாகமம் இல்ல வேதத்தின் சரித்திரம் இயேசுவே ஏற்றுக்கொண்டதினால் நாமும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று வேதத்தில் உன்னத பாட்டு சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்த ஒண்ணு சரியா? அடுத்து 4வது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 4வது உன்னத பாட்டு பைபிள்ல சேர்த்து கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப யூதர்கள் இந்த வாலிப பிள்ளைங்க வாசிக்க கூடாது, இதுல இப்படி வருது அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள்ல இதுல நேசர்னு வரும். என் நேசர் என்னுடையவர் இல்ல, நான் அவளை தேடினேன், அவள் 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 அப்படிதான் வரும். ஆனா புருஷனை தலைவனை சொல்லும் போது என் நேசர்னு சொல்றான். ஆனா இப்போ டிரான்ஸ்லேஷன், நியூ டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நமக்கு இது எடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் எடுத்தா ஒரு பைபிள் கொடுப்பாங்க. இந்த வருஷம் எல்லாம் கொடுக்கல, இது இங்கிலீஷ்ல கொடுத்துட்டாங்க. பிரேசலம் ஒரு திருவிவிலியன் ஒண்ணு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதுல நீங்க அதனாலதான் நம்ம ஐயர்மார்கள் எல்லாம் உன்னத பாட்டை சர்ச்சில் ஆல்டர்ல பேசவே மாட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா நேசர்ன்றதுக்கெல்லாம் காதலர். என் காதலர் எனக்கு சொந்தம், நான் காதலியை கண்டேன், அந்த காதலர் பேசினார். நீங்க உன்னத பாட்டு திருவிவிலிய பாருங்களேன், இப்போ நியூ டிரான்ஸ்லேஷன், அதுல ஃபுல்லா காதலன் காதலி காதலன் காதலி அப்படிதான் வரும். சோ ஆக்சுவலி அதனால இப்ப நிறைய நபர்கள் இப்படி எல்லாம் வர்றதுனால நம்ம சர்ச்சில் போய் இதெல்லாம் பேசுறதா அப்படின்னு ஒதுக்குனாங்க. ஆனா இது இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டதினால் இது அவசியம் கிறிஸ்டியானிட்டிக்கு தேவை. மனவாட்டி இல்ல, நம்ம கல்யாணம் ஆன நம்ம கூட தானே மனவாட்டி இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாமே மனவாட்டி, நம்ம எல்லாருமே தமிழ்ல சபைக்கு மனவாட்டி தானே. அதற்கான ஆதாரமா தான் நம்ம உன்னத பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் நமக்கு சேர்த்துக் கொள்ளப்பட்டதற்கான இன்னொரு விஷயம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:7. இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் ஆயத்தமா வந்தது, மணவாட்டி யார் ஆட்டுக்குட்டியானவர்? ஆண்டவராகிய இயேசு. மணவாட்டி அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் யாரு? சபையாகிய நம்ம தான். புரியுது உங்களுக்கு? அப்போ கல்யாணம் வருகிறது, ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இது உன்னத பாட்டின் மறைமுகமாக இன்டைரக்டாக தான் இந்த வெளிப்படுத்தல் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பின் நாட்களில் எழுதப்பட்டது என்பதை வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். சோ உன்னத பாட்டின் மறைமுகமான செயலை தான் வெளிப்படுத்தல் 19:7. ஏன் அப்படி? அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை அலங்கரித்து கொண்டு ரெடி ஆகிறா. இப்போ உன்னத பாட்டுல என்ன இருக்கு? இந்த தலைவன் தலைவியை விரும்புகிறார்கள். இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருது. இப்ப கல்யாணம் நடக்க கூடாதபடி இடையூறா வந்தவர் யாரு? சாலமோன் இடையில டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு போயிட்டாரு. ஆனா இவ உண்மையா இருந்ததுனால மறுபடியும் சாலமோனாலாவே மனசு மாற்றப்பட்டு இவளை கிராமத்திற்கு அனுப்பி வைப்பான். தன்னுடைய நேசரோடு அவ இணைந்து விடுகிறார். அப்போ திருமணத்துக்கு ஆயத்தமாகிற இந்த பெண்ணை இடையூறுகள் கட்டாயம் சாலமோனை போல இடையூறுகள்
சூழ்ந்து கொள்ளும். ஆனா கரையற்ற ஒரு வாழ்க்கை, உன் புருஷனை பாக்குறதுக்கு நீ உண்மையான அன்போடு இருந்தா நீ நேரடியா அவர் வரும்போது ஆட்டுக்குட்டியானவரோடு மனவாட்டி இணைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஒரு வசனத்துல இன்டைரக்டா உன்னத பாட்டின் சம்பவத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நமக்கு கூறுகிறது. ஆகவே வேதத்திற்கு இது உன்னதமான வேண்டிய ஒன்றே என்று சொல்லி வேத வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கிறதுனால இது இணைக்கப்படுகிறது. எனக்கு இன்னொரு காரியம், அதாவது இந்த ஆண் பெண் உறவு, இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல உன்னத பாட்டை வாசிக்க வேண்டாம், அது சின்ன பசங்க வாசிக்காதீங்க, வாலி பசங்க வாசிக்காதீங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு ஒரு கொஸ்டின் மீன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். அப்போ உன்னத பாட்டு வந்து ஆண் பெண், உன்னத பாட்டுன்றதை விட உன்னத பாட்டே ஆண் பெண் உறவு. ஆண் பெண் உறவு பக்திக்கு அப்பாற்பட்டதா? தேவனே பக்தி விருத்தி உண்டாகிற சந்ததி ஏற்படுத்துறதுக்கு ஆணையும் பெண்ணையும் வச்சிருக்கிறார்ல. மல்கியா 2:15. இப்போ நான் கேக்குறது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அதாவது ஆண் பெண் உறவு இல்ல, ஆண் பெண் உறவு என்பது பக்தியோடு இணைந்ததுன்னு நினைக்கிறீங்களா, பக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண் பெண் உறவு என்பது பக்தியோடு இணைந்த ஒன்று. ஏன்னா நம்ம அதான் சொல்றேன், நம்ம சில தவறான காரியங்களை நம்ம யோசிக்கிறோம். நான் அவசியம் உங்களுக்கு நான் இந்த சம்பவத்தை நான் இதை வந்து சில வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்களேன். ஒரு ஆண் பெண் திருமண உறவு என்பது பக்தியோடு இணைந்த ஒன்று, அது பரிசுத்தமான ஒன்று என்பதை நம்முடைய வேதாகமம் என்ன சொல்லுது. ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நிறைய குரூப் எழும்பி நாங்க கல்யாணமே பண்ணிக்காம ஆண்டவருக்காக வாழ்றோம், எங்களுக்கு முதல் இடம், நாங்க கரைபடாதவர்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானது. வேதத்தால் இப்படி ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை. ஒரு பவுல் சொல்லுவான், நான் திருமணமாகாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அவனே சொல்றான், அது அந்த அடுத்த லைன் சொல்லுவான் எப்படி, அதாவது வேகிறதை பார்க்கலும் இல்ல வேகா இப்படி சொல்லுவான்ல, அந்த கல்யாணத்தை குட்டி சொல்லும் போது வேகிறதை பார்க்கலும் வேகாது இருக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான்ல. அதுலயும் சொல்லுவான், நான் ஆண்டவர்கிட்ட இரக்கம் பெற்றேன், இந்த திருமண வாழ்க்கையில கடைசி மட்டும் கரைபடாம இருக்க அவர் இரக்கம் என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்லுவான். அப்போ இவரே இப்படி சொல்றாருன்னா அதே பவுல் திருமண வாழ்க்கையின் அன்பை ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அப்போ திருமண வாழ்க்கை என்பது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றபடி, ஐயோ கல்யாணம் ஆகாதவங்க தான் முதல் இடம், அங்க கல்யாணம் ஆகாதவங்க தான் அங்க வாழ்வாங்க. அதாவது அது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்துல வாழும் போது ஆண்டவர் என்னைக்கும் வந்து நீ கல்யாணம் ஆகாம என்கிட்ட முதல் இடத்துக்கு வந்துருன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. இது தவறான கோட்பாடு, தவறான புரிந்து கொள்ளுதல். இப்படி ஒரு கூட்டம் எழுப்பி அலைக்கழிக்குது. அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், வேதம் ஆண் பெண் உறவை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறது, அது எவ்வளவு கனம், அது எவ்வளவு பெரிய ரகசியம், அது எவ்வளவு பெரிய தெய்வீக தன்மையான ஒன்றுன்றத சில வசனங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா உன்னத பாட்டு புஸ்தகத்தை ஆண் பெண் உறவு அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாத ஒண்ணு, அது கல்யாண பேர் பாத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அது பக்தியோடு இணைக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய சபைகள்ல, நம்முடைய வீடுகள்ல இதெல்லாம் நம்ம பிள்ளைகளும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது தெரிஞ்சாதான் அவங்க வந்து நம்ம சொன்னோம் அந்த குறள்ல பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு சொன்னோம்ல. சோ நம்ம பைபிள்ல சொல்லுதுல, நீதிமொழிகள்ல அடுத்தவன் மனைவியின் பின்னாலே மனைவி இல்ல, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நீங்க அப்புறம் பாருங்களேன். இவர்கள் அடுத்தவனுடைய மனைவியின் பின்னால் கணக்கிறார்கள் அப்படி எல்லாம் வரும் சில வசனங்கள்ல. அதெல்லாம் எவ்வளவு வந்து ஒண்ணு பாதாளத்துல தள்ளும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியணும். ஏன்னா அவங்க லைஃப் உருவாகும் போது ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடுக்குள்ள போவாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்ல, இது தப்பு, இது ஒதுக்கணும், இது ஒதுக்கணும்னு சொல்லக்கூடாது, இது பாவமான, இது அப்படியே சொல்றாங்க. ஆனா ஒரு ஆண் பெண் உறவு எவ்வளவு புனிதமானது என்று வேதம் சொல்கிறது. இப்போ நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்ற ஒரு தேவ கோட்பாடு ஆழமா சொல்ற புத்தகம் தான் உன்னத பாட்டு. புரியுது உங்களுக்கு? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், நீ அடுத்த இச்சை கூட பாத்திரக்கூடாது, வரும் பார்க்காத, இது ஆழமா தேவ கோட்பாட்டை சொல்ற ஒரு புஸ்தகம் உன்னத பாட்டு புஸ்தகம்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ இந்த ஆண் பெண் உறவு வந்து தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? ஆண்டவர் ஆதாம படைக்கிறாரு. நமக்கு தெரியும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18, 24. இப்போ எனக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 24 மனுஷன, அதாவது ஆண் பெண் உறவுக்கு முன்னால பாவம் வந்துச்சா, ஆண் பெண் உறவுக்கு பின்னால பாவம் வந்துச்சா?
முன்னாலயா? பின்னாலதான். கல்யாணம் பண்ண பிறகுதானே பாவம் வந்துச்சு. அதாவது கல்யாணம் பண்ண பிறகுன்னா கல்யாணம் பண்ண பிறகு பாவம் வந்துரும் அப்படி கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். இப்ப மனுஷனை படைக்கிறாரு, தனிமையா இருக்கிறான். இப்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்? மனுஷன் தனிமையா இருக்கிறது ஒரு துணையை கொடுப்பேன்றாரு. இப்போ ஒரு பெண் வேணான்னா ஆண் பெண் உறவு கரை அப்படின்னு மத்தவங்க சொல்ற மாதிரி இருந்தா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதுதான் இல்ல. பெண் கரைப்படுத்துறவ, அவளை கல்யாணம் முடிச்சா பரலோகத்துல முதலிடம் கிடையாதுன்னு இருந்தா அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதுதான் தானே சொல்லி இருக்கணும். ஆனா பைபிள்ல ஆண்டவர் பார்வைக்கு எப்படி இருக்கு? மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல அப்படின்னு ஏற்ற துணையை உருவாக்கி கல்யாணம் பண்றாரு. சோ இதுல என்ன சொல்றாரு? 24ஆம் வசனம், புருஷன் தன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான், ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்போ இந்த திருமண பந்தத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் பாவமே வருது. ஒருவேளை திருமண வாழ்க்கை பாவமான ஒரு வாழ்க்கையா இருந்தா இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே பாவம் வந்திருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திருமண வாழ்க்கை என்பது கரைப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்தால், ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு முன்னாலேயே பாவம் வந்திருக்கணும். ஆனா இவரு பரிசுத்த நிர்வாணம்ன்றத அவன் அறியாத காலகட்டத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் ரெண்டு பேருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமண பந்தம், திருமண உறவு என்பது கரைப்படுத்துகிற ஒன்று அல்ல, அது மேன்மையான பரிசுத்தமான ஒன்று. புரிஞ்சு? அதனாலதான் நம்ம இதெல்லாம் சொல்றோம். அதனாலதான் நம்ம எழுதுறோம் பரிசுத்த மெய் விவாகம் சொல்றோம். ஏன் அது பரிசுத்தமானது திருமண உறவு என்பது? அதை நம்ம புதிய பாட்டுல வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க நோட் பண்ணீங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனத்துக்குரியது, விவாக மஞ்சம் அப்படிதானே, அசூசியாகாது இருப்பதாக. அப்படின்னா அப்படின்னா என்னதுன்ற? ஒருத்தருக்கு ஒருத்தி தான். நீ விவாகம் யாவருக்குள்ளும் கனத்துக்குரியது. நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணினா ஒருத்தன் கூட தான் நீ வாழணும். இங்க விட்டுட்டு அடுத்த அந்த பொண்ணு நல்லா இருக்கு, அதை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டனே, எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, நல்லா வேலை செய்யற மாப்பிள்ளைய கொடுத்தாங்க, நல்ல பெரிய மாப்பிள்ளை, பணக்கார மாப்பிள்ளைய கொடுத்திருப்பாங்க, உங்களை கட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னா விவாக மஞ்சம் கரைப்பட்டு விட்டது, அசூசி ஆகி விட்டது இல்ல. அப்படின்னா நம்ம விவாக மஞ்சம் லைஃப் லாங் அசூசி ஆகிட்டே இருக்குது. நிறைய நேரத்துல உன்னை கட்டணும்னே இல்ல. நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன். அப்போ சொற்களின் மிகுதியினால் பாவம் வராமல் போகாது. விவாகம் யாவருக்குள்ளும் கனத்துக்குரியது இல்ல. சில நேரங்கள்ல நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய நேரங்கள்ல எல்லாருடைய குடும்பத்திலயும் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையே இல்லைன்னா நீ கல்லுன்னு அர்த்தம், நீ மரம் இரும்புன்னு அர்த்தம். கணவன் மனைவியுள்ளதான் அடித்தடி பிரச்சனைகள் வரும் இல்ல, நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையில நான் உன்னை கட்டினேனே, ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாலெல்லாம் நான் நிறைய என் ஒய்ஃப் ஒரு நாளும் சொன்னது இல்லை, ஆனா நான் நிறைய நேரத்துல சொல்லியிருக்கேன். உனக்கு தெரியுமா என்ன அங்க பொண்ணு பார்க்க வந்தானே தெரியுமா. ஆனா அதுக்கப்புறம் உள்ள போனதா ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, அடா பாவி நீ ஊழியக்கார பாவம் செஞ்சிட்டியாடா அப்படின்னு. உண்மைங்க. நிறைய விவாக மஞ்சம் விவாகம் யாவருக்குள்ளும் கனத்துக்குரியது, விவாக மஞ்சம் அசூசிப்படாது இருப்பதாக. ஒரு பெண்ணு தனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆணை பார்த்து உன்னை கட்டினே, இன்னும் படிச்ச இன்னொரு ஆளை கட்டியிருந்தா பென்ஷன் நிறைய வந்திருக்குமே இப்படின்னு சொன்னா நீ விவாக மஞ்சத்தை அசூசிப்படுத்திட்ட இல்ல. இதெல்லாம் உண்மைங்க. சின்ன சின்ன விஷயத்துல அதாவது அதிருப்திகள் வரும். ஆனா உன்னத பாட்டை என்ன தெரியுமா, என்ன சொல்லுவாங்கல்ல, விரிசல் வரும் அதோட கூட கூடல். நம்ம அது உள்ள போகும்போது எவ்வளவு தெரியும் பாருங்களேன். உன்னத பாட்டு நம்ம தியானிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம லைஃப்லயே நடக்கிற மாதிரியே சில நிறைய காரியங்கள் அதுல இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம உள்ள பிராக்டிக்கலா போகும்போது நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ விவாகம் கனத்துக்குரியது. அந்த கணம் முதல் மனுஷனுக்கு கணம் என்ற வார்த்தை, மேன்மை உயர்வு என்ற வார்த்தை பைபிள்ல வந்தது கல்யாணத்துலதான். அப்ப கல்யாணம் பண்ணாதான் மேன்மை. புரிஞ்சவங்களுக்கு முதல் பைபிள்ல கணம் என்ற வார்த்தை கனப்படுத்தப்படுகிறது, மேன்மைப்படுத்தப்படுகிறது என்பது திருமண உறவை வச்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. இது இந்த உலகத்துல தெரியாததுனால ஒரு கூட்டம் வெள்ளை ட்ரெஸ்ல வந்து ஏமாத்தி அலையுது. ஐயோ நீங்க ஏன் கல்யாணம் பண்ணீங்களே தெரியலையே,
டிவோர்ஸ் வரைக்கும் கூட அவங்கள நம்பி நிறைய பேர் போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, நிறைய மிஸ்மரிசம் பண்ணி டைவர்ஸ் எல்லாம் வாங்கி செப்பரேட் பண்ணி வெள்ளை ட்ரெஸ் போட்டு கூட்டு போறாங்க ஒரு கூட்டம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கல்யாண உறவுல தான் பெரிய கணம். முதல் கணமும் மேன்மையும் எப்ப வருதுன்னா, ஒரு ஆண் பெண் உறவு அவங்க பரிசுத்தமா இணையும் போது அவர்களுக்கு மேன்மையை கனத்தை கொடுக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். இல்ல உண்மை இல்ல, நிறைய காரியங்கள் நமக்கு இந்த இதுக்கான இது கொடுக்கலாம். ஆனா கணவன் மனைவி உறவை பழைய பாடும் புதிய பாடும் எப்படி வர்ணிக்கிறது? 2 வசனங்கள் உங்களுக்கு, நிறைய வசனங்கள் சொல்லலாம், 2 வசனம் மட்டும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இந்த உன்னத பாட்டுல உள்ள கணவன் மனைவி உறவை வேதாகமத்தில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எப்படி வர்ணிக்கிறது? இப்போ நம்பர் 1, முதலாவது பழைய ஏற்பாட்டுக்கு போலாமே. நீங்க வாசிங்களே, ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதலாவது உன்னத பாட்டுல உள்ள கணவன் மனைவி உறவை எப்படி பழைய ஏற்பாடு எப்படி வர்ணிக்கிறது? ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எப்படியா? நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். இப்போ யெகோவா தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, எதுக்காக உன்னை நியமிக்கிறானா? நித்திய விவாகம்னா விவாகம் யாவருக்குள்ளும் கனத்துக்குரியது. நான் உன்னை கல்யாணத்துக்காக நியமிச்சிருக்கிறேன், அதனால இரக்கத்தோடு உன்னை சேர்த்துக் கொள்வேன். யார் சொல்றது? ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அப்போ பழைய பாட்டுல தேவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவு என்ன? அவர் மணவாளன் நித்திய மணவாட்டியாகிய விவாகத்திற்காக இஸ்ரவேலை சேர்த்துக் கொள்ளுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இஸ்ரவேலுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பைபிள்ல எப்படி இருக்கு? கணவன் மனைவிக்குள்ள விவாகம். உங்களுக்கு புரியுதா? அப்போ விவாகமே வேண்டான்னுட்டா, எனக்கு மணவாளனே வேண்டாம், எனக்கு மணவாளனே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். அப்ப கல்யாணம் பண்ண, இப்ப நிறைய நீங்க கல்யாணம் பண்ணாம நிறைய பேர் வாழ்றாங்களே, அப்ப அவங்க எல்லாம் எப்படி? இந்த பாற்றெல்லாம் நம்ம உள்ள போய் டிஸ்கஸ் பண்ண, அது அவரவர்கள் விருப்பம், அது அவங்க ஆண்டவர் விருப்பம். கட்டாயம் சொல்லலாம், இது அவங்க விருப்பம். திருமணமாக பைபிள்ல ஒரே ஒருத்தனை தான் நீ விவாகம் செய்து கொள்ளாதேன்னு ஆண்டவர் சொன்னது ஒரே ஒருத்தன் தான். யாரு? இல்ல அவங்க எல்லாம் எரேமியாவை மட்டும்தான் நீ விவாகம் செய்து கொள்ளாமல். பவுல் அப்போஸ்தலன் கூட தானே நசரேய விரதம் இருந்துருவாரு. நசரேயர்கள் திருமணம் பண்ணலாம், நசரேயர்கள் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பண்ணலாம். ஆனா அந்நிய பெண்களை பண்ணக்கூடாது, அவங்க யூத பெண்களை தான் அவங்க திருமணம் முடிக்கணும். சரியா? நசரேயர்கள். ஆனா நசரேயர்கள் திருமணம் பண்ணாமலும் இருக்கலாம். இப்போ பவுல் நசரேய விரதம் இருந்தாரு, ஆனால் திருமணம் பண்ணல. யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு நசரேய விரதம், திருமணம் செய்யல. இயேசு திருமணம் செய்யல. ஆனா நீங்க முழு பைபிள்ல நீ விவாகம் செய்து கொள்ளாத அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரே ஒருத்தன் யாருன்னா 17 years old ஜெரமியா, எரேமியா தீர்க்கதரிசி. அது 17 வயசுல சொல்றாரு, நீ விவாகம் செய்து கொள்ளாம எனக்காக வரணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒருவன் தான் இவன். அப்ப திருமண உறவு என்பதை மணவாளன் தேவனுக்கும் மணவாட்டி இஸ்ரவேலுக்கும் உரித்தா இருக்கிறது, விவாகம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப புதிய ஏற்பாட்டுல நமக்கு அந்த உறவை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டுல தேவன் என்ற யெகோவா தேவன் என்ற மணவாளன் இஸ்ரவேல் என்ற மணவாட்டியை விவாகம் செய்து கொள்ளுகிறார். இப்ப புதிய பாட்டுல எப்படி சொல்லப்படுது? இந்த உன்னத பாட்டுல உள்ள ஆண் பெண் உறவை புதிய பாட்டுல நமக்கும் இயேசுக்கும் எப்படி சொல்லப்படுது பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இப்போ நம்ம இது புதிய பாட்டு வசனம். கற்புள்ள கன்னிகை யாரு? சபை, நம்ம எல்லாரும் கற்புள்ள கன்னிகை. நமக்கு புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வரும் வரை நியமிக்கப்பட்டனா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நமக்கு. யாரோட? அவரோட. ஆனா என்ன, என்கேஜ்மெண்ட் ஆன நாம தான் நிறைய நேரங்கள்ல சைடு பார்வை கொடுத்துருவோம். அப்படி உலகம் என்கின்ற சாலமோன் அப்படி சுத்தி வருவாங்க இல்ல. நீங்க பாருங்களேன், எனக்கும் ஆண்டவருக்கும் என்கேஜ் ஆயிருச்சு. ஆண்டவர்னா இயேசுவுக்கும். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நீங்கள் நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகள். கற்புள்ள கன்னிகைனா கரைபடாம, கெட்ட பார்வை கொடுக்காம, எப்பவும்
தனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண புருஷனையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணா இருக்கணும். ஆனா அப்ப இயேசு மணவாளன், அப்ப சபையாகிய நாம் மணவாட்டி. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. கல்யாணம் ஆகுறது தான் அவர் வரும்போது அங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். ஆனா ரிங்க மாத்திட்டாரு. ஆனா நம்ம எப்படி தெரியுமா, நிறைய நேரத்துல கிறிஸ்தவர் என்ற இந்த மணவாட்டி சாலமோன் என்கின்ற உலகமும் இல்ல அரண்மனை என்கின்ற உலகமும் அழகா பளபளத்துட்டு வரும்போது இங்க ஏன் தான் என்கேஜ்மெண்ட் போட்டோமோ தெரியலையே, இங்க நல்லா இருக்குல்ல, உண்மையா பொய்யா? இடையூறுகள் நமக்கு நிறைய வந்து இல்லாமா, ஆமா கட்டி அங்க போயிடலாமா, இது ரொம்ப சந்தோஷமா இல்ல இருக்குது, அவர் எப்ப வர்றது எப்ப கல்யாணம் பண்றது, இங்க நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ஜாலியா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்படி உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கோம். இதுதான் அழகான புத்தகம் உன்னத பாட்டு. சோ சாலமோன் என்கின்ற அரண்மனை என்கின்ற உலகத்தின் மேன்மை என்கின்ற இச்சைகள் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து நெருக்கும். நம்மள கட்டி போடுறது, கூட்டு போய் அடைச்சு கூட வைக்க ரூம்ல. ஆனா என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை எல்லாம் எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே புருஷன் இயேசுவை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். ஆமென். சோ அந்த அன்பு நமக்குள்ள நிறைவா இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டுல பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் என்ற கன்னியை விவாகம் செய்து கொள்ளுகிறார். புதிய ஏற்பாட்டுல இயேசு என்ற புருஷன் சபையாகிய என்னை மணவாட்டியை விவாகம் பண்ணி கொள்ளுகிறார். அப்போ இது 2 கொரிந்தியர் 11:2. அப்போ பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் இயேசுவுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவை எப்படிதான் சொல்லுது? விவாகம். அதாவது ஆண் பெண் உறவை வச்சுதான் சொல்லுது. அப்ப ஆண் பெண் உறவு என்பது ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எபேசியர்ல வாசி பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம், அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 25 வசனங்கள். எபேசியர் 5 22 இருந்து 25 வரைக்கும் பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க. அதாவது புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்? புருஷன் தன்னுடைய மனைவியின் மேல் அன்பு காட்ட வேண்டும், மனைவி தான் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது எதை போல இருக்கணுமா? இதுக்கு உதாரணம் எதை வைக்கிறாரு? கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அப்போ கணவன் மனைவி உறவை பழைய ஏற்பாட்டுல பிதாவோடு இணைக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல கணவன் மனைவி உறவை யாரோடு இணைக்குது? இயேசுவோடு. இப்ப சொல்லுங்க, கணவன் மனைவி உறவு என்பது புனிதமானதா இல்லையா? பரிசுத்தமே பரிசுத்தம். புரிஞ்சுச்சா? அதனாலதான் திருமணமானவங்க கணவன் மனைவிக்குள்ள உண்மையா இருக்கணும். இடைஞ்சல்கள் வரும், இக்கட்டுகள் வரும், திருப்தியற்ற தன்மைகள் வரும். ஆனா விட்டு கொடுத்து அன்பு செலுத்தி பேசி அந்த உறவை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து பிரிவினையாய் போய்விடக் கூடாது. இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில சபைகள் எல்லாம் இது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சொன்னாதான் அடுத்த தலைமுறைக்கு. இப்பெல்லாம் என்ன தெரியுமா, பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்க, இல்லாட்டா 5 நாள்லயே போயிரு. எல்லாம் ஃபாரின் கல்ச்சர் வந்து இறங்கிருச்சு. ஆனா வேதத்துக்கு எவ்வளவு புறம்பானது. கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே கன்னிகை. அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஒரு கோட்பாட்டை பைபிள் எந்த அளவுக்கு ஆணித்தரமா வைத்திருக்கிறது. அதை மீறும் போதெல்லாம் அது பாவமாய், அது ஆண்டவருக்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பாய் கடந்து வருகிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த அன்பு, அந்த விட்டு கொடுத்தல், இவைகளுக்குள்ளே அந்த உறவை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனாலதான் நம்ம பைபிள்ல கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்ல, அன்பு திரளான சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு திரளான பாவங்களை மூடும். இல்ல, அன்பு இல்லைன்னா பாவங்களை தூண்டும். இல்ல, அன்பு இல்லை என்றால் பாவத்தை தூண்டும். நேற்று இப்படி, நேற்று அப்படி, கல்யாணத்தில் அப்படி, இப்படி இப்படி, இது அன்பு இல்லை. அன்பு சகலத்தையும் மூடி உறவை நல்ல சுமூகமா ஏற்படுத்தும். ஒரு விஷயம் தெரியுமா, நான் சொல்லவா, கணவன் கிட்ட ஒரு மனைவி ஐக்கியம் இல்லாம போனா ஆண்டவர்கிட்ட உனக்கு ஐக்கியம் இல்ல. ஒரு புருஷன் மனைவியோடு சரியான அன்பு ஐக்கியம் வைக்கலன்னா அதை மீறி உன்னால ஆண்டவர்கிட்ட ஐக்கியமா இருக்க முடியாது. நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவரோடு இருக்கிறேன்னு புருஷனை கவனிக்கலன்னா, ஆண்டவரோடு இருக்கிறேன்னு மனைவியை கவனிக்கலன்னா, நீ ஏமாத்துக்காரன், ஏமாத்துக்காரி. ஐ கரெக்ட்? நிறைய தலை ஆடுங்க, ஒழுங்க தலையா. ஆமாங்க, இதுதான் உண்மை. அல்ல எல்லாருக்கும் சேர்த்து அவர் இல்லையே சொல்லிட்டு உண்மைங்க. அதுதான்
மாய்மாலம், போலித்தனம், ஏமாற்றுத்தனம். எனக்கு என் ஒய்ஃபோட என்ன அன்பு செலுத்த முடியாத, அதான் சொல்றல, காண்கிற மனிதனிடத்தில், காண்கிற மனுஷனை யாரு டெய்லி காண்றது? யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லியா காண்றோம், சகோதரர் கூட டெய்லி காண முடியாதுங்க. காண்கின்ற மனிதனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவா? டெய்லி காண்கிறது யார்? தூங்கி முடிச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரைய பாக்குறோம், தூங்கி முடிச்ச உடனே முன்னால ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒருத்தர் பாத்துக்கணும் இல்ல? அது கோபமா வரும், அடிச்சுக்கிறதா இங்கதான், அடிச்சுக்கிறதா இங்கதான், இல்ல அன்பை காட்டுறது எல்லாமே இது உள்ளதானே நடக்குது இல்ல? அப்ப இந்த அன்பு தான் ஆண்டவரோடு உள்ள உறவை ஏற்படுத்தும்ன்றத இந்த உன்னத பாட்டு புத்தகம் அழகாக தெளிவாக குறிப்பிடுகிறது. இத நான் பிராக்டிக்கலா என் பிள்ளை என்ற தலைமுறைக்கு போதிக்கணும். நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு இந்த சாப்டர் நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம முடிச்சுப்போமே. சோ நெக்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம ஒரு தலைப்புல பார்க்க போறோம். அதாவது சாலமோனுடைய உன்னத பாட்டு ஒரு கோர்வையானது இல்ல, பல இலக்கணங்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் அது. அதனால ஒவ்வொரு டாபிக்கா நம்ம போறோம் இல்ல. உன்னத நேசம் இல்ல, அன்பு, வைராக்கியம், அப்படியெல்லாம் இதுல நிறைய ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவுடைய காரியங்களை டாபிக்கா நம்ம போனோம். ஒரு 5 வருஷம் ஒரு டாபிக், அடுத்த 5 வருஷம் ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம தியானம் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னால இன்னொரு காரியம் சொல்ல பாருங்களேன். நான் சொன்னேன்ல, நம்ம மைண்டுக்குள்ள பட்டதெல்லாம் சாலமோன் சூலமித்தியை நேசித்தான், கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உங்களுக்கு பைபிள்ல இது ராங்ன்றதுக்கான ஒரு 5 வசனங்கள் ஆதாரம் கொடுக்கிறேன். உன்னத பாட்டுல நேசர், என் நேசர் என்னுடையவர், நான் அவரை நேசிக்கிறேன், என் நேசர் மேல் பிரியமா இருக்கிறேன், இப்படி சொல்லப்பட்டதெல்லாம் சாலமோன் இல்லன்றதுக்கு நமக்கு பைபிள் உன்னத பாட்டு கொடுக்கிற 5 ஆதாரங்கள். சரியா? என் நேசர் என்பது சூலமித்தினுடைய ஹஸ்பண்ட், நேசர் என்பது சாலமோன் அல்ல என்பதற்கான 5 உதாரணங்கள். நம்பர் 1, முதலாவது உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். இதுல சூலமித்தி சொல்வா, என் நேசர் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவா. என் நேசர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அப்படின்னு சொல்றா. சாலமோன் ஆடு மேய்க்கிறவரா? அவர் ராஜா. அப்போ முதல் நமக்கு பைபிள் காண்பிக்கிறது என் நேசர் என்பது சாலமோன் அல்ல என்பதற்கான முதல் ஆதாரம். சூலமித்தியின் நேசர் ஒரு மேய்ப்பர், ஆனால் சாலமோனோ ராஜாவா இருந்தார். அவர் ஆடு மேய்ப்பரோ இடையரோ அல்ல. ஓகே, அது முதல் அடையாளம். நம்பர் 2, சூலமித்தியின் அத நேசர் மேய்ப்பரா இருந்தார், சாலமோன் மேய்ப்பன் அல்ல, அவர் அரசர். அப்படி மட்டும் நீங்க போட்டுங்க ஷார்ட்டா. அப்பதான் அதை படிக்கும்போது உங்களுக்கு அந்த இது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது ஆமா, அப்படிதான் கொண்டு போறேன். நம்ம அடுத்த இதுல இருந்து ஒவ்வொன்னா அதுல 2 இடைஞ்சு வருவாங்க, அப்படி நம்ம போலாம். அதுல நம்ம வசனம் வந்து ஒரு 10 வசனம் சேர்ந்து ஒரு டாபிக்ல அப்படி வரும். அது நமக்கு உங்களுக்கு புரியும்படியே நம்ம ரொம்ப லகுவா நம்ம பிராக்டிக்கலா போலாம். அப்பதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அப்படி நம்ம போவோம். இப்போ நம்பர் 2, ரெண்டாவது என் நேசர் சாலமோன் அல்லன்றதுக்கான 2வது உதாரணம் என்னன்னா உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5 9-16, 9-16. இதுல என்ன இருக்குன்னா, எருசலேமின் குமாரத்திகள் வந்து சூலமித்தி கிட்ட கேட்பாங்க, உன் நேசர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு சொல்றேன், எருசலேம் குமாரத்திகளுக்கு சாலமோனை தெரியுமா தெரியாதா? ஆனா சாலமோன் நேசரா இருந்தா உன் நேசரை எங்களுக்கு தெரியும்ல சொல்லி இருக்கணும். இவங்க சொல்றாங்க உன் நேசர் எப்படிப்பட்டவர் அப்படி கேட்கிறாங்க அவள. அதனால இவர் சாலமோன் அல்ல. எருசலேம் குமாரத்திகளுக்கு நேசரை பற்றி தெரியாததினால் அவர் சாலமோன் அல்ல. அப்போ அவர் தனி ஒரு ஆளு. சாலமோன் பத்தி தெரியும். அப்ப அவங்க சூலமித்தி கேக்குறாங்க, உன் நேசர் எப்படிப்பட்டவர் சொல்லுன்னு கேட்பாங்க. அப்போ கேக்குறாங்கன்னா அப்ப அவர் வந்து சாலமோன் அல்லாத வேறு ஒருவர். நேசர் என்று உன்னத பாட்டுல சொல்றது வேறு ஒருவர். அந்த வேறு ஒருவர் தான் ஒரு மேய்ப்பன், பேர் இல்லாத ஒரு மேய்ப்பன். அது நம்ம சாப்டருக்குள்ள போகும்போது நெக்ஸ்ட் மந்த் நல்லாவே நமக்கு அது புரிஞ்சிடும். 3வது உதாரணம் என்னன்னா உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இதுல என்னன்னா, என் நேசர்
கிராமத்தில் உள்ள தோட்டங்களில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவா சூலமித்தி. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவா என் நேசர் தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆனா சாலமோன் வாசம் பண்ணது எங்க? அரண்மனையில. அதனால தோட்டங்களில், கிராமிய தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறார் என்றால் அது ஒரு மேய்ப்பனை குறிக்கிற சொல். ஆகவே அது சாலமோன் அல்ல. சரியா? உன்னத பாட்டு 6:2-3 நோட் பண்ணிட்டீங்களா? நேசர் தோட்டங்களில் இருக்கிறார். ஆனா சாலமோன் அரண்மனையில் இருந்ததினால் அது சாலமோன் அல்ல. சரியா? 4வது உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 11-13. 11-13 கடைசியில இவளை அனுப்பி விட்டுருவாங்க. யாரு? சூலமித்தி அனுப்புவாங்க. அப்போ தன் நேசரோடு கிராமத்தில் கடந்து போனாள் அப்படின்னு இருக்கும். சூலமித்தி தன்னுடைய நேசரோடு கிராமத்திற்குள் புறப்பட்டு போய்விட்டாள் அப்படின்னு இருக்கும். ஆனா சாலமோன் வாழ்ந்தது சிட்டியில, அவர் அரண்மனையில, அவர் ராஜா. ஆனா நேசரோடு அவ கிராமத்துக்கு போயிட்டா கடைசியில அப்படின்றதுனால அது சாலமோன் அல்ல என்பது நமக்கு வேதாகமம் உன்னத பாட்டு சொல்லுகிற ஒரு உண்மை. அதாவது சூலமித்தி நேசரோடு கிராமத்துக்கு போயிட்டான். கடைசியில 7ஆம் அதிகாரத்துல வரும் 7:11-13 வரைக்கும் நான் என் நேசரோடு என் கிராமத்திற்கு போய்விட்டேன். லாஸ்ட்ல அது ஃபைனல், அந்த ஸ்டோரியோட ஃபைனல். அது கிராமத்துக்கு போவான். ஆனா சாலமோன் இருந்து வாழ்ந்து செத்ததெல்லாம் அரண்மனையில. இவ கிராமத்துக்கு போனேன்னு சொன்னதுனால அது சாலமோன் அல்ல என்பதற்கு நமக்கு வேதம் காண்பிக்கிற ஒரு உதாரணமா இருக்கிறது. சரியா? இப்போ அடுத்து 5வது இன்னொரு காரியம் சொல்றேன். இதுல கடைசியா எப்போ சாலமோன் இந்த பெண்ணை அனுப்பி விடுவாருன்னா உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுல என்ன சொல்வா சூலமித்தின்னா, எல்லா ஆஸ்திகளையும் நேசத்துக்காக கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதை அசட்டை பண்ணுவேன்னு சொல்லுவான். சூலமித்தி சொல்ற வார்த்தை அது. என் நேசத்திற்காக எல்லா ஆஸ்திகளை நீ கொடுத்தாலும் நான் அதை அசட்டை பண்ணுவேன் அப்படின்னு சூலமித்தி சொல்லுவான். அப்போ நேசர் என்ற அந்த வார்த்தை இல்ல. அப்போ நேசரை பிரிக்கிறதுக்கு எல்லா ஆஸ்திகளையும் கொண்டு கொடுத்தாலும் நான் அதை அசட்டை பண்ணுவேன் சூலமித்தி சொல்றா. நான் ஏத்துக்க மாட்டேன் எந்த ஆஸ்தியை காமிச்சாலும் அப்படின்னா, அந்த நேசரை விட்டு பிரிச்சு கொண்டு போக நினைச்சது யாரு? பணத்தை காட்டி சாலமோன் என்பது தெரிகிறதுனால நேசர் என்பது சாலமோன் இதுல இல்லை என்பது விளங்குகிறது. உங்களுக்கு புரியுதா? அதாவது எல்லா ஆஸ்தியையும், அந்த வசனமே அது சொல்லும். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வருது பாருங்களேன். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது சூலமித்தி சொல்ற வார்த்தை. தான் நேசத்துக்காக நான் எல்லா ஆஸ்தியையும் கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஏன்னா அவன் மேய்ப்பனை விரும்புகிறாள். சாலமோன் ஆஸ்தியெல்லாம் கொண்டு போய் காமிக்கிறான், ஆனா அவனை அசட்டை செய்து விட்டு வந்து விட்டான். ஆக நேசர் என்ற வார்த்தை சாலமோன் அல்ல, அது இன்னொருவரை குறிக்கிறது. அதுதான் ஒரு மேய்ப்பன், பெயர் இல்லாத மேய்ப்பன். சோ இவ பெயர் இல்லாத ஒரு பெண்ணு தான் சூலமித்தி. ஓகே, இது நம்ம இந்த வசனங்கள் ஆதாரத்தோடு சாலமோன் கிடையாது. சாலமோன் இதுல அவருக்குரிய கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம் தான். ஹீரோ யாரு? மேய்ப்பன். ஹீரோயின் யாரு? சூலமித்தி. இதுல வில்லன் பிரிக்கிற கேரக்டர் தான் சாலமோனுக்கு. கடைசியில இவர் சுட்டுக் கொள்ற வில்லன் கிடையாது. இவர் எப்படின்னா இரக்கமுள்ளவர். கடைசியில சேர்த்து வைக்கிற ஒரு வில்லனா தான் இவர் இருக்கிறார்ல. சோ என்னன்னா, நமக்கும் உலகம் இது என்னன்னா, உலகம் என்ற சாலமோன், அரண்மனை என்ற சாலமோன், செல்வாக்கு என்ற சாலமோன் என்னை எவ்ரிடே பாதித்துக்கிட்டே இருக்கும், என்னை இழுத்துக்கொண்டே இருக்கும். ஆனா இதை ஓவர் கம் பண்ணி இதை மீண்டு என் நேசரோடு இணைக்கப்படுவதுதான் கற்புள்ள கன்னிகை இந்த வாழ்க்கை. சோ அதுக்கு தான் நமக்கு இந்த உன்னத பாட்டு புத்தகம். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, சூலமித்தி அப்படின்னா அது எப்படி அந்த பெண் பேரா? அவ பெண் பேர்ல ஏன் சூலமித்தி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். அதாவது இப்போ நம்ம சென்னையில இருந்து சில நேரத்துல நீங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி போனீங்கன்னு வச்சுங்களேன், மெட்ராஸ்காரி வந்திருக்காம்பாங்க. அவங்க பேர் தெரியாது, மெட்ராஸ்காரி வந்திருக்கா, சென்னைக்காரன் வந்திருக்கான் அப்படின்வாங்க. ஏன் நீங்க தூத்துக்குடி நம்ம திருநெல்வேலிக்கு போனாலும் யார் வந்திருக்குது? மெட்ராஸ்காரி வந்திருக்கா. புரியுதா உங்களுக்கு? ஏன் அவங்களுக்கு பேர் இல்லையா? ஊரை வச்சு பழைய காலங்கள்ல கிராமத்தை பேரை வச்சு கூப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? இதுக்கு நீங்க ஒரு நம்ம தாத்தா பாட்டிக்கு போங்களேன், சூனேமியா சொல்றோம்ல, அந்த ஆக்சுவலி சூலமித்தி என்பது சூனேம் ஊரை சேர்ந்தவள். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன்.
சூலமித்தி, இப்போ சந்தோஷபுரத்தா அப்படி வருது இல்ல, அந்த மாதிரி சூலமித்தி. அப்போ இது ஒரு பெண்பால்ல ஒரு ஊர் இணைக்கப்படுகிறது. உங்களுக்கு நான் அதை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்க. சூலமித்தி விளக்கம் அப்படின்னு போட்டு நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணுங்களேன். சூனேம் என்ற சூனேமியால் சொன்னல, சூனேம் என்ற கிராமத்தை சேர்ந்த வாலிப பெண்ணே சூலமித்தி அப்படின்னு போட்டுருங்க. நீங்க அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த உன்னத பாட்டுல பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல, உன்னத பாட்டுல ஒரே ஒரு இடத்துலதான் சூலமித்தியே திரும்பி வா ஒரே ஒரு இடத்துல சொல்லுவாரு. அந்த வசனத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. உன்னத பாட்டு 6:13. உன்னத பாட்டுல ஒரே ஒரு இடத்துல சூலமித்தின்னு வரும். அது 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதை நோட் பண்ணிக்கங்க. இப்ப இது எடுத்துட்டீங்களா? சூனேம் ஊரை சேர்ந்த, சரி என்ன சொல்ற, சூனேம் என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு வாலிப பெண் சூலமித்தி. அதாவது சூனேம் என்றாலும் சூலேம், நீங்க நோட் பண்ணீங்க. சூலேம் ரெண்டுமே எபிரேயத்துல ஒரே அர்த்தமுள்ள பெயர்கள். சூனேம், சூலேம், சூலமித்தின்றோம்ல, அதுல சூனேம் என்றாலும் சூலேம் என்றாலும் எபிரேயத்தில் ஒரே உச்சரிப்புடைய ஒரே அர்த்தமுள்ள பெயர். அதனாலதான் நம்ம பைபிள்ல சூனேமியால், எலிசா போறாருல்ல, சூனேமியால் வீட்டுல போய் தங்கி இருப்பாருல்ல. இன்னொரு சூனேமியால் யார் சொல்லுங்க? இன்னொரு சூனேமியா பெண் யார் சொல்லுங்க? சூனேமியால் அதுதான் சொல்லிட்டேன். ஒண்ணு இன்னொரு சூனேமியால். நான் க்ளூ கொடுக்கவா? தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இப்போ தெரியாத நீங்க சொல்லணும். பேசும்போது எல்லாம் சொல்லிட்டீங்க. யாரு? சூனேம் ஊராளாகிய அபிஷாக். தாவீது சூடு உண்டாக்க ஒரு பெண்ணை கொடுக்கறாங்கல்ல, அவ சூனேம் ஊராளாகிய அபிஷாக். பைபிள்ல 2 சூனேம் ஊராள். ஒன்னு எலிசாவுடைய சம்பவத்துல சூனேம் ஊராள், அப்படியே சூனேமியால் அப்படின்றோம்ல. இன்னொரு சூனேமியால் யாருன்னா அபிஷாக், சூனேம் ஊரை சார்ந்த அபிஷாக். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, சூனேம் என்றாலும் சூலேம் என்றாலும் ஒரே மீனிங். அப்போ சூலமித்தி அப்படின்னா சூனேம் ஊரை சார்ந்த ஒரு வாலிப பெண். ஓகேவா? இனி இது பேரா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் வந்துடக்கூடாது. சூலமித்தி என்றால் சூனேம் என்ற இடத்தை சார்ந்த, கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு பேர் தான் சூலமித்தி. இப்போ நிறைய அதாவது ஒரு சில பைபிள் ஸ்காலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உன்னத பாட்டுல சொல்லப்படுற சூலமித்தி யாருன்னா, தாவீதுக்கு சூடு உண்டாக்க கொடுப்பாங்கல்ல, சூனேம் ஊரை சார்ந்த அபிஷாக். அவ கல்யாணம் பண்ணாமே இருப்பாள்ல, அவளைதான் பின்னால சாலமோன் விரும்பினாரு அப்படின்றதெல்லாம் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆனா இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. கேட்பான், அண்ணன் கேட்பான், சாலமோனுக்கு மூத்தவன் அப்படின்னு அதோனியா கேட்பான், அவனை கேட்கணும், அவனை கொன்றுவான். ஆனா இவன் கல்யாணம் பண்ணதான் நமக்கு பைபிள்ல இருக்காது. ஆக்சுவலி என்னன்னா, அதை வச்சு நிறைய பேர் கற்பனையா சொல்றாங்க. ஆனா நிறைய வேதத்தின் பின்னணிய ஹிஸ்டாரிக்கல் இதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இப்போ உங்களுக்கு வரும் நிறைய இடங்கள்ல உன்னத பாட்டா, ஏன்னா நிறைய இன்டர்பிரேஷன், நிறைய ராங் இன்டர்பிரேஷன் வரும். அப்போ இது இந்த சூனேம் ஊரை சேர்ந்த அபிஷாக் தான் இந்த பெண்ணு, அவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் வரும். அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா அபிஷாக் இந்த ஸ்டேஜ் சாலமோனுடைய வயசுல, சாலமோன் கல்யாணம் முடிக்கிற அந்த நேரம்லாம் அவ யாரையும் கல்யாணம் விரும்பி போனது அப்படியெல்லாம் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூதர்களுடைய முறைமையின்படி ஒருத்தருக்கு அவன் கூட வாழ்றாளோ இல்லையோ, ஒருத்தர் ஒய்ஃபா நியமிக்கப்பட்டா, அப்பாவுக்கு ஒய்ஃபா நியமிக்கப்பட்டா அது அம்மா ஸ்தானம். அவளை திரும்பி கல்யாணம் முடிச்சா அது கரை, அது பாவம். அதனால ஆமா, அதனால இப்ப தாவீதுக்கு அவன் ஒய்ஃபா தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா தாவீது அவளை தொடல.
தொடல, அவன் வந்து தன்னை காத்து கொண்டு இருக்கிறான். அதுல வந்து சாலமோன் அந்த தவற செய்யல. இது நிறைய வேத வல்லுநர்கள் சரியான விளக்கம் கொடுக்கிறதுனால ஹிஸ்டாரிக்கல் இதை ஒத்துக்கொள்ளவில்லை சரித்திரம். அதனால அது ராங் தான். ஓகேவா? கேட்பான். அது ஏன்னா அவன் சொல்லல. ஏன் அவன் சொல்லலன்னா, இப்போ அம்மா கிட்ட அவன் சொல்லல, அம்மாவை கண்டிச்சு அனுப்புறான். என்ன சொல்றான் தெரியுமா? எப்படி அதாவது உரிமை அம்மா கிட்ட இல்ல, அது தப்புன்னு இப்போ அம்மா திடீர்னு வந்து, இப்போ எங்க அம்மா வர்றாங்கன்னு வச்சுங்களேன், என்னை பார்த்து ஏன்பா நீ உன் பையனுக்கு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்துரு, இந்த பக்கத்து வீட்டு பையனுக்கு சட்டை வாங்கி கொடுன்னா அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒழுங்கா வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தான் நான் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? இந்த உரிமையோடு பேசுறதுன்றது நியாயத்தை சொல்றதுக்கு முன்னால கோபம் தான் முன்னால வெளிப்படும். அம்மா கிட்ட எப்படி கோபப்படுவான்னா, நீங்க எதுக்கு அபிஷாக் கேக்குறீங்க, என் ராஜஸ்தானத்தையும் கேளுங்க, இந்தாங்க நான் கொடுத்துறேன், கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு அவன் ஓடி போயிடுவான். எப்பா நான் தப்பா பேசிட்டேன்னு சொல்லி. அப்போ ராங்ன்றத அவன் சொல்லி கொடுக்குறான்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அவன் கொடுக்கலாம். ஆனா அவன் கொடுக்கல, அந்த உரிமையில அவன் கோவப்பட்டிருக்கான். சரியா? இப்போ அது அபிஷாக் இல்லைன்றதுக்கு நமக்கு பைபிள் கொடுத்த உதாரணம். இப்போ ஓகே, நம்ம பின்னணியத்தை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த முன்கதை சுருக்கம் நான் உங்களுக்கு சும்மா சொல்லிடுறேன் பாருங்களேன். இந்த சம்பவத்தை தான் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து, அடுத்த மாசத்துல இருந்து அப்படியே இவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்குள்ள போறோம். இப்போ என்னன்னா, பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதுனால இது யார் பேசுறா யார் சொன்னான்னு உன்னத பாடல நம்மளால புரிஞ்சுக்க முடியாதனால இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தேவை. முன்கதை சுருக்கம், இந்த கதையை வாசிக்கும் போது முன்கதை சுருக்கம்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இதை நம்ம மைண்டுக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆக்சுவலி என்னன்னா, சூனேம் என்ற ஒரு ஊர் இருக்குது. இந்த சூனேம் ஊர்ல அந்த கிராமத்துல ஒரு வாலிப பெண் இருக்கிறான், அவதான் சூலமித்தி. அதே சூனேம் ஊர்ல ஒரு ஆடு மேய்க்கிற இடையன், ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். இந்த சூலமித்தி, இந்த சூனேம் ஊரை சேர்ந்த இந்த வாலிப பெண்ணுக்கு அந்த ஆடு மேய்க்கிற இடையன் மேல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்துருச்சு. அவ வந்து விரும்புறான். விரும்பி இவங்க தனிமையா பேசுவாங்க. இத பார்த்த உடனே இந்த சூலமித்தி இருக்கால, இந்த பெண், வாலிப பெண், இவளுக்கு சகோதரர்கள் உண்டு. அவங்க என்ன பண்றாங்க, இவளை புடிச்சு கேட்பாங்க. நமக்கு கிராம வழக்கப்படி ஒருத்தங்க கூட நீ பேசுற தப்புன்னு சொல்லும்போது நீ விரும்புறியா, ஆமான்னு உடனே ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவாங்க சகோதரர்கள். பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் இவனும் ஆடு மேய்க்க போவான், அவனும் ஆடு மேய்க்க போவான், அங்கங்க நின்று பேசுவாங்க. சோ இதெல்லாம் தவறு என்பதை உன்னத பாட்டி எவ்வளவு அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சகோதரர் என்ன பண்ணுவாங்க, நீ உனக்கு தான் அவனை கல்யாணம் பண்ண போறோம், ஆனா நீ போய் நடுவழியில பேசுறது தவறு என்று சொல்லி இவளுக்கு திராட்சை தோட்டத்தை காவல் செய்யக்கூடிய பொறுப்பை கொடுத்துருவாங்க. இந்த திராட்சை தோட்டம் யாருடையதுன்னா, சாலமோனுக்கு அங்கே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அதை வந்து இந்த வாலிப பெண்ணோட சகோதரர்கள் பராமரித்து வந்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நாங்க பார்க்க வேண்டிய திராட்சை தோட்டத்தை உனக்கு வேலை இல்லாதனாலதான் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன், உனக்கு தானே கல்யாணம் முடிக்க போறோம், அப்ப நீங்க பேசக்கூடாது தப்புன்னு இவளை கொண்டு போய் திராட்சை தோட்டத்துக்கு காவல் காக்க வச்சிருவாங்க. சோ இவ திராட்சை தோட்ட காவல் காக்குற அந்த நேரம் பழம் பழுக்கிற நேரம். அப்போ சாலமோன் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய பரிவாரங்களோடு தன் தோட்டத்தை பார்க்க சுத்தி வருவார். வந்த உடனே அவர் கண்ணில் பட்டது திராட்சை பழம்ல. இந்த பெண்ணு, வாலிப பெண்ணை பார்த்த உடனே, கருப்பா இவ்வளவு அழகா நச்சுன்னு இருக்காளே, இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இவர் விரும்பி என்ன பண்றாரு, அவளை கூப்பிட்டு நீ என்னோட கூட என் அரண்மனைக்கு வா, நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன், ஐ எம் எ கிங், நான் ராஜா, நீ எல்லாத்தையும் பார்த்து என்ன நீ உன் புருஷனா ஏத்துக்கன்னு சொல்லி அவளை கூட்டிட்டு அரண்மனைக்கு போயிடுவாங்க. சோ இந்த அரண்மனையில கொண்டு போய் சுத்திகரிப்புக்காக வைப்பாங்க இல்லையா பெண்கள், அப்படி வைக்கும் போதுதான் இவன் வந்து சாலமோனோடு பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்றத எருசலேம் குமாரத்திகள் தோழிகளை அனுப்பி சாலமோன் கேட்கும் போதுதான் அப்ப இவ சொல்வா, என் நேசரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த பெண்கள் கேட்பாங்க, உன் நேசர் எப்படிப்பட்டவர் சொல்லு. அப்ப சொல்லுவா, அவர் ஒரு மேய்ப்பன், அவரை நான் ரொம்ப சந்திச்சேன், திராட்சை தோட்டத்துல சந்திச்சேன், அவர் இப்படி, எங்களுடைய அன்பு இதா இருக்கு, நாங்க என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் சொன்ன உடனே அப்போ வந்து இந்த பெண்கள் இது சாலமோனுக்கு சொல்லுவாங்க. அப்ப சாலமோன் என்ன பண்ற, தான் பந்தியில இவளை கொண்டு வந்து உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு அவ கூட பேசுவாரு, நீ என்ன திருமணம் செய்து கொள்ளணும், உன்னை ராணி ஆக்குவேன்னு சொல்லும் போது, இல்ல நான் என் நேசரை விரும்புறேன், அவர் மேலதான் என்னுடைய அதாவது அன்பு, அது அக்கினி வைராக்கியம், நேசத்தழல் அக்கினியா இருக்கும் அப்படி இல்லை, அதெல்லாம் சொல்லுவான். நான் அவர் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறேன், என் நேசர் தான் எனக்கு, உங்களுடைய செல்வாக்கு வேணாம், உங்க செல்வாக்குல என்ன வாங்கலாம்னு நினைக்காதீங்க, என் அன்பு முழுசா என் அந்த மேய்ப்பன் மேலன்னு சொன்ன உடனே கடைசியில என்ன பண்ணுவாரு, அப்படியானா உன்னை நான் வந்து இங்க வச்சு கஷ்டப்படுத்த விரும்பல, நீ உன் நேசரை பார்க்க போன்னு சொல்லி எருசலேம் குமாரத்தியை பார்த்து இவளை வழி அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவாங்க. சோ இவளை அனுப்பி விடுவாங்க. இவன் நேரா வந்த உடனே அங்க கிராமம், சூனேம் கிராமம் இவளை வரவேற்கும். அவ விரும்பின புருஷனோடு இணைந்து வாழுகிறாள்.
இதுதான் உன் கதை சுருக்கம். ஓகேவா? காவல்காரர் யாருன்னா சூலமித்தியுடைய சகோதரர்கள் காவல் காக்கிறார்கள். அத என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரிக்கு நிச்சயம் பண்ண உடனே இவ போய் அங்க திரும்பிய போய் பேசுறான உடனே, நாங்க பார்க்க வேண்டிய காவலை வந்து நீ இனிமே கவனிச்சுக்க, உனக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு தோட்டத்துக்குள்ள அவளை உட்கார வச்சிருக்கோம். போயிட்டாரு சொல்லல. அந்த காவல்காரர் யாருன்னா அது தேசத்தின் காவல்காரர்கள். அவ தேடி அலைஞ்சு வருவாள்ல, திரும்பி ரிட்டர்ன் வருவான். வந்ததுக்கு அப்புறம் ஆமா, இது அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம அப்புறம் உள்ள போகும்போது, இப்போ உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுல்ல. அப்ப இனிமே சூலமித்தி சாலமோனுடைய ஒய்ஃப்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். சோ நமக்கு வந்து இப்போ அந்த தோட்டத்துல காவலா இருந்திருக்காங்க, அவ்வளவுதான். காவல்காரியா இருந்தாரு, ஆனா ரொம்ப அழகானவர். அதனால கருப்பா இருந்தாலும் நம்ம தான் இதுல மெய்ப்பன் அவர். சோ நான் தான் சூலமித்தி என்ற பெண்ணு. உலகம் தான் அரண்மனையும் சாலமும். இது நமக்கு இடைஞ்சலா வரும். அதை எதிர்த்து நான் அவரோடு இணைகிறது தான் வாழ்க்கை. சோ எத்தனை போராட்டம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை அர்த்தம் சொல்லுங்க. அவ்வளவுதானா? உபத்திரவமோ, வியாகுலமோ, மரணமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டினியோ, பட்டயமோ எதுவுமே என்ன பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருல்ல. சோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் முழுசும் நம்ம கொடுக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன் மெய்ப்பனுக்கு மட்டுமே. சோ உலகம் என்ற சாலமோன் டெய்லி நமக்கு பின்னால் நம்ம பின்பற்றி வருவான், அப்புறப்படுத்தி ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். இந்த யோசனையோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தலைப்பா ஒவ்வொரு பார்ட்டா ரொம்ப அழகா பிராக்டிக்கலா நம்ம போவோம். நம்ம லைஃபுக்கு அது எவ்வளவு இதா இருக்கு, அது நிறைய பேக்ரவுண்ட்ஸும் இருக்கு. ஸோ என்ன அந்த எங்கேதி, அதுக்கு என்ன பேக்ரவுண்ட், அந்த ஒரு தோட்டம், அப்புறம் வந்து அந்த ஆட்டுடைய இதெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய அந்த நான் கருப்பா இருக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த ஆட்டினுடைய பேக்ரவுண்ட்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆட்டு தொழுவம் இருக்கு, தொழுவத்தினுடைய பேக்ரவுண்ட், இதுல நிறைய பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு வரும். அது ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்த்து அதெல்லாம் வருது இல்லையா, அதுக்குரிய எல்லா விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஜெர்மனி முடிச்சிருவோமா? நல்ல ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களால அநேகரால நிராகரிக்கப்படுகிற இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நாங்க அதனோடே கடந்து போகணும்னு சொல்லி அதை நாங்க இந்த முகவுரையை பார்க்கும் போதே ஆண்டவரே, நாங்க எவ்வளவு உங்களை நேசிக்கணும்ன்றதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க ஐயா. இந்த உலகம் எங்களை எப்படி எல்லாம் ஏமாத்தோம், மிஸ்மரிசம் பண்ணோம், எப்படி எல்லாம் மாயை எங்களை பற்றிக்கொள்ள வரோம். அரண்மனையை போல, உலகத்தின் செழிப்பை போல உயர்ந்த மேன்மைகளை உலகம் காமிக்கும். ஆனா நாங்கள் கற்புள்ள ஆண்டவரே, மனவாட்டியாய் கிறிஸ்து என்ற ஒரு புருஷனுக்கு நியமித்திருக்கிற நாங்க கடைசி மட்டும் கரைதரை அற்றவர்களா எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. நிறைய நேரத்துல நாங்க விழுந்து போகிறோம். எங்களுடைய திருமண மஞ்சம் ஆண்டவரே அசுசி ஆகாதபடி நாங்கள் ஆண்டவராகிய ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகைகள் கரையற்றவர்களாய் நாங்கள் விழுந்தாலும் எழும்பி எங்களை சுத்திகரித்துக் கொண்டு உங்க பேர்ல உள்ள அன்பை, உங்க பேர்ல உள்ள வைராக்கியத்துல இன்னும் நாங்கள் அதிகரிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எந்தெந்த பகுதியில உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கிறோமோ, விழுந்து போனோமோ, அதெல்லாம் சீர்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அந்த ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். வருகிற நாட்கள்ல வேதத்தின் ஆழங்களை, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களை எல்லாம் தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இன்னும் அதிகமாய் உமோடு உள்ள ஐக்கியத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒவ்வொருவரும் சுகமாய் தங்கள் இருப்பிடங்களுக்கு போக நல்ல பாதுகாப்பு பிரயாண இறக்கத்தை தான். வெயில் எல்லாம் எங்களுக்கு தொடங்குனதுனால, பனியும் இருக்கு, வெயிலும் இருக்கிறதுனால பல விதமான ஆண்டவரே தீங்குகள், பல வியாதிகள், எந்த பக்கம் திரும்பினாலும் கோல்டு, சளியில ஆண்டவரே நிறைய காய்ச்சல்ல கஷ்டப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் பரிசுத்த அடையாளம் போட்டு எங்களை காப்பீராக. தலைமுறைகள், பிள்ளைகள் எல்லாருமேலும் கிருபை இருக்கட்டும். இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதி, நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.